தமிழ்நாடு ஜியாகிரஃபி 10th யூனிட் 6 தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு. இயற்கை அமைப்புனா எது பார்க்க போகிறோம்? மலைகள், பீடபூமி, சமவெளி, கடற்கரை சமவெளி, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது எது அப்படின்ட்டு இதெல்லாம் வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு இடத்தோட மலை எங்கே இருக்குது, பீடபூமி எங்கே இருக்குது, சமவெளி, இதெல்லாம் வச்சு என்னென்னலாம் நமக்கு யூஸு சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே படிக்கிறது எதுக்கு? நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, மார்க் எடுக்கிறதுக்கு இல்லை. சரியா? இதெல்லாம் வச்சு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? வெப்பமண்டலமா, அதாவது எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு கிளைமேட் கண்டுபிடிக்கலாம். ஓகே. நான் சொன்னேன் இயற்கை அமைப்பு வச்சு கேட்குறேன். பூமியில் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கா, தூரமாக இருக்கிறங்கிறத வச்சு என்ன பண்ணலாம்? கிளைமேட் சொல்லலாம். அது போக இந்த மலையோட அமைவிடம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்? அங்கே மழை பெய்யுமா பெய்யாதெல்லாம் சொல்லலாம். இயற்கை வளங்கள் பீடபூமியில் இருக்கும், சமவெளியில் விவசாயம் செய்யலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளைமேட்டு, வளங்கள், ஓகேவா? இதை வச்சு எப்படி அங்கே வாழலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஜியாகிரஃபி எல்லாமே முழுசாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். அதனால் இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுனால தான் இன்ட்ரோடக்ஷன் படிக்கிறோம்னா இன்ட்ரோடக்ஷன்லாம் படித்தா புரியாது. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதணுன்னாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நிறையா நாலேஜ் வேணும். உள்ளுக்குள்ளே எதெல்லாம் பற்றி பேச போகிறோங்கிறது சொல்கிறது தான் அது அறிமுகம். கட்டுரையெல்லாம் எழுதுவோம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கூலில், அதெல்லாம் நாலேஜே எல்லாம் எழுதுறது. அது புவியில் சிறந்த குடிமகனாக விளங்குவதற்கு முதல் படி தான் வசிக்கும் பகுதியை கற்றறிவது. ஆமாவா? நம்மளோட வீடு எது? பூமி தான் நம்ம வீடு. நம்ம கட்டி வச்சுருக்கிறதுலாம் சும்மா துபாகூர். நாம் உள்ளூர் சூழலை பற்றி கற்பதன் நோக்கம் நம்முடைய சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளுதல். தமிழ்நாட்டில் என்னமோ பயங்கரமாக மழை பெஞ்ச மாதிரியும் இவனுக்கு வந்தால் மழை பெய்யாமல் கெடுத்தது மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆமாவா? தமிழ்நாடு எப்பயுமே என்னது? மலை மறைவு பிரதேசம். ஜியாகிரஃபி தெரிஞ்சாதான் அது புரியும் நமக்கு. அந்த மாதிரி இல்லை என்ன பண்ணுவானுங்க? நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க. முதல் 5 பாடங்கள் இந்தியாவோட புவியியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தமிழ்நாட்டோட புவியியலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மேப் வேணும், ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. தமிழ் மொழி பிறப்பியல், மாநில உருவாக்க வரலாறு, அமைவிடம், பரப்பளவு, இயற்கை பிரிவு, ஆறு, காலநிலை, மண் வகை, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் மொழி பிறப்பியல் நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். இங்கே எதுக்கு பார்க்க போகிறோம்? இந்த நேர்த்தியான நில அமைப்பு மற்றும் காலநிலை நம் மாநிலத்தை இந்தியாவில் தனித்துவம் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. என்ன தனித்துவம் நமக்கு தெரிஞ்சு? டேப்பர் அங்கே இருக்கா? ஆமாம். அப்போ இந்த பக்கம் இருந்து கடல் வாணிபம், இங்கேருந்து கடல் வாணிபம் செய்கிறதுக்கு நடுவில் ஒரு என்னது? ஆமாம், இடைநிலையில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். வெப்பமண்டல கடற்கரை, நீர்வீழ்ச்சி மாதிரி. ஆமாவா? அங்கே பாருங்க, இது என்ன கோடு? கடற்கரை, டிராபிக் ஆஃப் கேன்சர். இது ஈக்குவேட்டர். ரெண்டுக்கு நடுவில் அங்கே தான் இருக்குது. அப்போ நம்மள என்ன காலநிலை? வெப்பமண்டல காலநிலை, வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. தென்மேற்கு பருவக்காற்றில் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குமா? அவ்வளோவா கிடைக்காது, இருக்காது, சும்மா லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவு எப்போ கிடைக்கும்? வடகிழக்கு பருவக்காற்றப்போ தான். லொக்கேஷன் பார்த்தாவே சொல்லிடலாம். வருஷம் ஃபுல்லாக வெப்பம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் குளிரே கிடையாது, சும்மா
ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கும். அப்புறம் மலைகளினுடைய அமைவு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் கிளைமேட்டை தெரிஞ்சுக்கலாம். மொழியில் இந்தியா வந்துட்டு யூரோப்பே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கண்டம். மொழி அடிப்படையில் தான் நாடாக பிரிஞ்சிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு மொழி பேசுவான், ஜெர்மனியா ஜெர்மனி லாங்குவேஜ், இங்கிலாந்து இங்கிலீஷ் பேசுவோம். அது மாதிரி தான் பிரிச்சிருக்கணும், பிரித்தா தான் நல்லது. இவனுங்க எல்லாத்தையும் அடிமையாக வைக்கிறதுக்காகவே மொழி அடிப்படையில் பிரிக்க மாட்டானுங்க. அப்புறம் போராடி நிறைய பேர் உயிர் தியாகலாம் செஞ்சு சென்னை மாகாணத்தில் தான் அப்புறம் தான் மொழி அடிப்படையில் பிரிப்பாங்க. 1956ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்படி முதல்ல பிரித்த மாநிலம் எதுனாக்கா ராஜஸ்தான் நினைக்கிறேன். ராஜஸ்தானா தமிழ்நாடா ராஜஸ்தானான்னு தெரில. தமிழ்நாட்டு தலைநகரத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஏன்? தமிழ்நாடு. ஏன்னா இங்கே முக்கியமான மொழி அது தமிழ், அதனால் தமிழ்நாடுன்னு மாற்றுறாங்க. அண்ணாதாம்மா தலைநகரத்தின் பேரா? தலைநகரம் வந்து சென்னை, சென்னப்பநாயக்கப்பட்டினம். சென்னை மதராஸ்ன்னு வச்சுருப்பானுங்க, மதராஸ்னு. அப்புறம் 90s தான் கலைஞர் தான் மாற்றுவார். சென்னப்பன் நாயக்கப்பட்டினம் அந்த பழைய பேர், ஏதோ அந்த ராஜாக்கிட்டேருந்து வாங்கினதே ஏதோ ஒரு இது வரும், அதனால் அந்த பேர் மாற்றுவாங்க சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. மலை, காடுகள், பல்வகை தாவரம் எல்லாமே. மலையோட அமைவிடம் கடல் மட்டத்திலேருந்து உயரம், இதை தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய காடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கிளைமேட்டு தெரிஞ்சுக்கலாம். அமைவிடம் இந்தியாவினுடைய 28 நாட்டில் அது ஒரு நாடு தான் இந்த தமிழ்நாடு. மாநிலம் கிடையாது, தப்பு. ஸ்டேட்டுன்னா என்ன அர்த்தம்? நாடு. போய் நெட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, அவனுக்கு வேணும்னே நம்மளை என்ன பண்ணுறது, அப்போ தான் அடிமை வச்சுக்கலாம். நாங்கள் தான்ட்டு மக்களோட அறியாமையினால தான் இந்த ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி முட்டாளாகிட்டு சுற்றிட்டு தர்றானுங்க. இது இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. தென்கிழக்கில் இருக்குது. தென்கிழக்கு கடற்கரை ஓரம் இந்த பார்ட். 8 டிகிரி 4, அதாவது குமரிமுனை இருக்கு இல்லையா, அது வடாட்சியத்துலேருந்து 13 டிகிரி 34. பழவேற்காடு ஏரி இருக்குல்ல, அங்கே வரைக்கும். அடுத்தது 76 டிகிரி 18, அதாவது நீலகிரி இருக்குல்ல, மேற்கு இல்லை, நீலகிரி தான் நமக்கு மேற்கு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டிருக்கானுங்க, ஒரு சில இதில் இங்கே போட்டிருக்கானுங்க, எனக்கு தெரியல எதுன்ட்டு. அதிலேருந்து 80 டிகிரி கிழக்கு வரைக்கும் எல்லைகள். கிழக்கில் கோடியக்கரை, மேற்கில் ஆனைமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கில் பழவேற்காடு, தெற்கில் கன்னியாகுமரி. இடத்து பேர் சொல்கிறான். இப்போ நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டோமா, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு இருக்கக்கூடிய இடங்கள் தான் அது. கிழக்கில் கோடியக்கரை இந்த இடத்துல வருது, இதை காட்டுறான். கோடியக்கரை இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். வடகிழக்கில் பழவேற்காடு ஏரி, தெற்கில் கன்னியாகுமரி, மேற்கில் நீலகிரி மாவட்டத்தில் ஆனைமலை. தமிழகத்தின் பரப்பளவு 1,30,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோமா, 32 லட்சம் சம்திங். 32 லட்சம். தமிழ்நாட்டோட பரப்பு 1,30,000 சதுர கிலோமீட்டர். பரப்போட அலகு என்ன? எஸ்ஐ அலகு, மீட்டர் ஸ்கொயர். இது பெருசாக இருக்கிறதுனால என்னது, சதுர கிலோமீட்டரில் சொல்லுவாங்க. பரப்பு பெருசில் இதோட பன்மடங்கு, மீட்டர் ஸ்கொயரினுடைய பன்மடங்கு. 11வது பெரிய மாநிலம் நிலப்பரப்பு அடிப்படையில். சரியா? இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? 4%. எல்லாமே ஃபேக்ட்டு. எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா,
வடக்கே ஆந்திர பிரதேசம், வடமேற்கு கர்நாடகா, தெற்கே இந்திய பெருங்கடல், தமிழ்நாட்டினுடைய எல்லைகள். இது அந்த பாயிண்ட் இடத்துக்கு பேர். அது இல்லாமல் மற்ற எல்லை மாநிலங்கள், கேரளா மேற்கில், வடமேற்கில் கர்நாடகா, வடக்கில் ஆந்திரா, கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்திய பெருங்கடல். மன்னார் வளைகுடா, பாக் நீர்ச்சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கிறது. இந்த மன்னார் வளைகுடா. இது பாக் நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தினா என்னென்னு முன்னாடியே பார்த்துருக்கோம், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தை சொன்னால் புரியணும். இது மன்னார் வளைகுடா, பாக் நீர்ச்சந்தி. இது பாக் வளைகுடா. வளைகுடான்னு இங்கிலீஷில் பே. இந்த மாதிரி ஷேப்பில் நீர்நிலை இருந்தால் அதுக்கு தான் இது வளைகுடா. இதே ஷேப்பில் பெருசாக இருந்தால் விரிகுடா. வார்த்தையில் இடத்துக்கு மாதிரி வளைகுடா வளைஞ்சி குடம் மாதிரி இருக்குது. அது விரிந்து இருந்தால் அது விரிகுடா. அதுதான் பே. வளைகுடாவுக்கு கல்ஃப். தப்பாக சொல்லிட்டேன், பே கிடையாது. வளைகுடாவுக்கு கல்ஃப். நீர்ச்சந்தி, ஸ்ட்ரைட்டு எல்லாம் முன்னாடி பார்த்தோமா. குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. அது என்ன குஜராத்திற்கு அடுத்தபடியா? அப்போ முதல் மாநிலம் அது குஜராத் தான் ஃபஸ்ட்டு. 3வதுன்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். செகண்ட் லாங்கஸ்ட்டு. 3வது தானே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குஜராத், 2வது நம்ம தான். தப்பாக போட்டிருக்காங்க. 3வது கிடையாது, 2வது நீளமான கடற்கரை கொண்டது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் நீளமான கடற்கரை கொண்டது எது? குஜராத். 2வது யார்? நம்ம. சின்னது மாதிரி இருக்கும், ஆனால் வளைஞ்சு போகுமா. அதனால் அதிகமான இடத்த யார் வச்சுருப்பா? குஜராத். நீளமான கடற்கரை. அரசியல் பிரிவு 13 மாவட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை மாவட்டம் இருக்குது? 8 மாவட்டங்கள். மாவட்டம், வட்டம், நிறையா ஊர் சேர்ந்தது வட்டம், தாலுக். நிறையா வட்டம் சேர்ந்தது மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். சரியா? ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வேறு இருக்குது, ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் வேறு இருக்குது. மக்களவை தொகுதி எத்தனை இருக்குது மொத்தம் தமிழ்நாட்டில்? மக்களவை தொகுதினா இது பாலிட்டி முடிச்சாச்சு தானே. மைதிலி மக்களவை தொகுதி. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கான்ஸ்டிடியூயன்சி எத்தனை மொத்தம்? 39. சட்டமன்ற தொகுதி 200. எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டு சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை +1 235. ஆளுநர் நியமனம் செய்வார்ல, ஆளுநர் நியமனம் செய்கிறாருன்னா யார் நியமனம் செய்வாங்க? ஆர்டர் போடுவாங்க, அமைச்சரவை தான். கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. வைஸ் சான்சலரை ஆளுநர் தான் நியமனம் செய்வான். யார் சொல்லணும்? அமைச்சரவை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறானோ அவனை தான் நியமனம் செய்யணும். நம்மளாம் மக்களாக இருக்கிறனால அவனை ஏமாற்றி தரானுங்க நாய்ங்க. அதுக்கு வேறு விவாதம் வேறு. அவனுங்க டிவிக்காரன் படித்தானுங்களா இல்லை என்ன பண்ணானுங்கன்னு தெரில. படித்தேன்னு சொல்லிட்டு சும்மா கோட்டியும் போட்டு சுற்றிட்டு தரானுங்க. படித்த முதல்ல நம்ம ஊரில் கோட்டு போடுவானே அவனாது வேகாத வெயில்ல. அறிவிலிகளாக உருவாக்கி வச்சுருக்கானுங்க. சரி, இயற்கை அமைப்பு. தீபகற்ப பீடபூமியில் தானே இருக்குது. தீபகற்ப பீடபூமியில் தக்கான பீடபூமி அங்கே தான் இருக்குது. இதான் தக்கான பீடபூமி. அதில் தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கு. கிரேட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி. முன்னாடியே பார்த்துருப்போம். கோண்டுவானா உடஞ்சி வடக்கு நோக்கி ஒன்று நகரும். அதான் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. அதுதான் என்ன பண்ணுது? யூரேசியன் பிளேட்டில் மோதி என்ன உருவாகுது? இமயமலை உருவாகுது. இது எல்லாமே கோண்டுவானா லேண்டு தான். பூமி உருவாகும் பொழுது உருவான நிலப்பகுதி.
ஓகேவா? ரைட். தமிழ்நாடான நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு 5ஆக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் சமவெளி, சரி, மேற்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ரொம்ப தூரத்துக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் என்னது அதெல்லாம் சமவெளி. இதெல்லாம் சமவெளி. கிழக்கு தொடர்ச்சி மலை எப்போ இருக்குது? நீலகிரி. இது கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்படியே அதுவும் ஒடிசா வரைக்கும் போவோம், பார்த்துருப்போம். இது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்புறம் என்ன சொன்னாங்க? கடற்கரை சமவெளியாக பீடபூமி. அடுத்தது பீடபூமி. இதெல்லாம் பீடபூமி. இந்த டார்க்காக உள்ளது போக மற்றது எல்லாமே பீடபூமி. அப்புறம் கடற்கரை சமவெளி. அப்புறம் உள்நாட்டு சமவெளி. ஆறெல்லாம் எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் சமவெளி. ஆற்று சமவெளி. சரியா? எங்கெங்கெல்லாம் டேம் கட்ட முடியுமோ கட்டியாச்சு. இனிமேல் செக் டேம் தான் கட்ட முடியும். இங்கெல்லாம் எங்கேயும் கட்ட முடியாது. காவேரிக்கெல்லாம் நீ எங்கேயுமே கட்ட முடியாது. ஏன்? எல்லாம் சமவெளி. கட்டினீங்கன்னா பக்கத்தில் வெள்ளம் பூந்துடும். சரியா? இந்த கேனையை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இனிமேலாம். நீங்கள் உங்களை அறிவு இருக்குது, உங்கள் அறிவு சிந்திங்க. அடுத்தவன் சொல்கிறான்னு கேட்காதீங்க. டேம் கட்டல, அங்கே போய் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் பொய். உங்கள் அறிவு இருக்குது, சிந்திங்க. பெரியார் சொன்ன மாதிரி. அவனுங்க நம்ம அங்கே வட இந்தியாவில் வெட்டி அறுத்துப்பிட்ட மாதிரி அவனுங்க ஆட்சி செஞ்சு அவன் என்ன பண்ணுறான்? வேலைக்கு பிச்சை எடுத்து நம்மகிட்ட ஓடியாரானுங்க. அதனால் நம்பாதீங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஃபஸ்ட்டு. வடக்கே நீலகிரி முதல் தெற்கே தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறாங்க. மாவட்டம் சுவாமி தோப்பில் மருதமலை வரை. இந்த மருதமலை இல்லை, எங்கே இன்னொரு மருதமலை இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குல்ல, அது இல்லை, உள்ளது. அங்கே ஒரு மருதமலை இருக்குது. சுவாமி தோப்பில், கன்னியாகுமரியில் சுவாமி தோப்பில் இந்த இது கடற்கரை சமவெளி கன்னியாகுமரியில். உயரம் 2000 மீட்ரு முதல் 3000 மீட்ரு வரைக்கும் இருக்குது. இதோட பரப்பு 2500 சதுர கிலோ. மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் எவ்வளோ பரப்பு தமிழ்நாட்டில்? 2500 சதுர கிலோமீட்டர். தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய், இங்கிலீஷில் பாஸ், மலைத்தொடர் நீளமாக போகிறதுக்கு வேணால் நடுவில் ஒரு கேப் இருக்கும். செங்கோட்டை கணவாய், இந்த பாருங்க, இது ஒரு கணவாய். இது பாலக்காடு கணவாய். இது வழியாக பூந்து போகும். அதனால தான் கோயம்புத்தூர் இங்கே இருக்குது நகரம். கோயம்புத்தூரில் மழை பெய்யவே பெய்யாது. காற்று உள்ளே பூந்து போயிடும், விசு விசுன்னு காற்றடிக்கும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் எப்பயுமே. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக மழை பெய்யக்கூடிய ஊர் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். சரியா? பட் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். என்ன காரணம்? இந்த காற்று இந்த கணவாய் வழியாக என்னாவும் தென்மேற்கு பருவ காற்று வீசும், இங்கேருந்து வடகிழக்கு பருவ காற்று. பட் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் அதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கும். இங்கே இந்த இடத்துல வால்பாறை இருக்குல்ல, அது. பட் கோயம்புத்தூர் சிட்டியில் மழை பெய்யாது. தமிழ்நாட்டிலையும் கம்மியான மழை பெய்கிற ஊர்னா எது? கோயம்புத்தூர் தான். ஆனால் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. என்ன காரணம்? இந்த கணவாய் தான் காரணம். பாலக்காடு கணவாய் தான். இது வழியாக தான் நம்ம கேரளாவுக்கு என்ட்ராகும். இங்கே ஒன்று இருக்கும். அப்புறம் செங்கோட்டை கணவாய், கம்பம் பள்ளத்தாக்கு, அது வழியாக எங்கே ஒன்று இருக்குது. இது வழியாக போகலாம். அதாங்க சொல்கிறான். இம்மலைத்தோட தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் காணப்படுகின்றன. இங்கிலீஷில் பாஸ். சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டன. பிரிச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் பிரிச்சுட்டே இருக்காங்களா, அதை சொல்கிறாங்க. பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி ஆரல்வாய் வந்து கன்னியாகுமரி, செங்கோட்டை கணவாய் வந்துட்டு தேனி, திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி தேனியாக வரும். அச்சங்கோவில் கணவாய், இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருஷநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்தியர் மலை மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள முக்கியமான மலைகள். அந்தந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க? இது கொடைக்கானல். இது என்ன படம்? ராம் படம் இருந்துச்சுல, ராம்.
ஆறாரிரோ அந்த பாட்டுலாம் வரும்ல, அதில் அங்கங்கே அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாட்டு சீன்லாம் இங்கே தான் எடுத்துருப்பானுங்க. இங்கே டால்ஃபின் நோஸ்ன்னு இந்த பக்கம் ஒரு இது இருக்கும், எல்லாம் செம்மாடா இது. பழனி மலை, அதாவது கொடைக்கானல் மலையோட பேர் அது பழனி மலை. அது குன்று, அது கிடையாது. சரியா? எது கீழே கோயில் இருக்குல்ல, ஆமாம். இது தொட்டப்பெட்டாவா? தொட்டப்பெட்டா வந்து தமிழ்நாட்டில் உயரமான இடம். யார் ஆண்டி இருக்கிற இடம் குன்று. சரியா? யார் ஆண்டி? முருகப்பெருமானே. அது சும்மா ஒரு பாறை. அதுக்கு பக்கத்தில் ஒரு நீளமாக மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி ரைட் சைடு நோக்கி வரும். இந்த இடத்துல ஒரு சின்ன குன்று தான் அந்த சாமி குமரன் இருக்கிற இடம். சரியா? இந்த பாருங்க, இதான் பழனி மலை. இதான் பழனி மலை. இங்கே தான் என்ன இருக்குது? கொடைக்கானல் இருக்குது. கேட்பாங்க, கொடைக்கானல் எந்த மலையில் இருக்குது? பழனி மலையில். அடுத்து நீலகிரியா? சரி, இது எல்லாத்தையும் பார்ப்பாருங்க. நீலகிரி என்னென்ன மலை சொல்லியிருக்காங்க? நீலகிரி, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்திய மலை. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள். மேப்பை முழுவதும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த ஆறா பாருங்க, இதான் நீலகிரி குன்றுகள். இது கர்சர் தெரியுதா? இது நீலகிரி குன்றுகள். அப்படியே இது வந்து பாலக்காடு கணவாய். அப்படியே வந்தோம்னா இது ஆனைமலை. அடுத்து பழனி மலை, பழனி குன்றுகள். சரியா? அடுத்து என்ன சொன்னானுங்க? ஏலமலை. பழனி மலைக்கு இந்த பக்கம்னா ஏலமலை. இந்த தேனி கம்பம் பள்ளத்தாக்கு, இதுதான் தேனி கம்பம் பள்ளத்தாக்கு. இங்கேருந்து போனீங்கன்னா ஏலமலைக்கு மேலே போகலாம். இங்கே தான் அந்த மேகமலையெல்லாம் இருக்கும். ஆனந்த யாழை மீட்டுகிறாள் பாட்டு வரும்ல, அதில் அந்த மேகமலை இங்கே தான் இருக்கும். தேனி கம்பம். இது வழியாக பூந்து போனீங்கன்னா அப்படியே எங்கே போயிடலாம்? கேரளாவுக்கு போகலாம். கேரளாவில் எங்கே இந்த ஐப்பகம் எல்லாம் போகிறாங்கல்ல, இது வழியாக தான் போகும். கம்பம், தேனி, என்ன மெட்டுன்னு சொல்லுவாங்க, போடி மெட்டு, அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல போகணும். ஓகேவா? இதுதான் வருசநாடு. இந்த இடத்துல தான் முல்லை பெரியார் அணை. முல்லை பெரியார் அணை இங்கே தான் டேம் கட்டி இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பைப் இங்கே இறங்கும். கொண்டு வந்து எங்கே விட்ருவாங்க? வைகை ஆற்றுல விட்டுட்டாங்க. வைகை டேம் இங்கே இருக்கும். வைகை டேம் அந்த முல்லை பெரியார் தண்ணி வராதனால தான் இந்த கம்பம், தேனி, பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அது வளமாக இருக்குது. வருஷம் ஃபுல்லாக வளமாக இருக்கும். இந்த பக்கம் முல்லை பெரியார் தண்ணி இங்கே ஓடி போய் இங்கே கலந்துரும். அதை அங்கே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு தடுப்பணை போட்டு அங்கேருந்து பைப் வெளியே எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்றாங்க. வைகையாறு. வைகையாறு பாரு, நேராக ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். இது வரைக்கும் போகும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. மேப் ஃபுல்லாக மனசில் வச்சுருப்பாங்க. அப்புறம் வருசநாடு, அகத்திய மலை, ஏலமலை பார்த்துட்டோமா? ஆண்டிப்பட்டி, வருசநாடு, பழனி மலை, ஆனைமலை. இங்கே தான் ஆனை முடிச்சு வரும். தமிழ்நாட்டில் சரி மேற்கு தொடர்ச்சி மலை உயரமான முடிச்சுது. அப்புறம் நீலகிரி. எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய குன்றுகள். வேறு வேறு பேர், அந்தந்த ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கானுங்க. நீலகிரி வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரம் இருக்காம. தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டப்பெட்டா. இது எந்த மலையில் இருக்குது? நீலகிரி மலையில் இருக்குது. நீலகிரி மலையை தான் என்னவா வச்சுட்டோம்? நீலகிரி மாவட்டமாக வச்சாச்சு. இது இங்கே தான் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து சேரும். கேட்பாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சேரக்கூடிய இடம் இது நீலகிரி. ரைட். எந்த இடத்த சொல்கிறதுன்னு தெரியல, கரெக்டானு தெரில. ரைட். தொட்டப்பெட்டாவோட உயரம் 2637 மீட்டர். ஊட்டி போயிருக்கீங்களா எல்லோரும்? யார் போனதில்லை? சரி, போனது இல்லையா? நரேந்தர் ராஜ் எல்லோரும் போயிருக்கீங்களா? இல்லையா? சரி, வேலை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கிட்டு போங்க. முக்குர்த்தி
மேட்டூருக்கே போனது இல்லையா? ஏன் அங்கே மீன் இருக்குனாலையா? சரி. முக்குருத்தி மலை இதுதான் நம்ம மக்களுக்கான இடம் இருக்குல்ல, அந்த எஸ்டேட்டை தாண்டி போகணும். இது முக்குருத்தி மக்களுக்காக நான் எஸ்டேட் இருக்குல்ல, அது என்ன எஸ்டேட்டு பேர்? ஆமாம், சொல்லக்கூடாதா தெரியலையா? 2வது உயரமானது. அப்புறம் ஊட்டி, குன்னூர் ஆகிய மலையில் அமைந்துள்ள முக்கியமான மலைவாழ் இடங்கள். ஆமாவா? ரைட். 2700க்கு அதிகமான பூக்கும் தாவர வகைகள், மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இங்கே காணப்படுது. எங்கே? நீலகிரி மலையில். மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டு மாநில விலங்கு வரையாடு. நீலகிரி தார் அப்படிம்பாங்க. இந்த இது செங்குத்தான மலையிலையும் ஏறி போகும். இது வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் செங்காந்தல். இது தமிழ்நாட்டு மாநில பறவை மரகத புறா. சரியா? தமிழ்நாட்டு மாநில மரம் பனை மரம். பனை மரம் எந்த பகுதியில் வளரும்? வறட்சியான பகுதியா வளமான பகுதியிலையா? வறட்சியான. வளமான பகுதிக்கான மரம் எதுக்கு? எந்த மரம் எடுத்துக்காட்டு தமிழில்? ஆலமரமா? ஆலமரமும் ட்ரையான ரீஜனில் தான் இருக்கும். வாழை மரம் இல்லை, வாழை மரம்லாம் இல்லை. பாக்கு மரம். தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? பாக்கு மரம் தான். பாக்கு இதெல்லாம் வளமான நிலத்துக்கு. அதே மாதிரி வளமான நிலத்துக்கான எடுத்துக்காட்டாக தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய விலங்கு எது? எருமை. எருமைன்னு திட்டுவாங்க. எருமை வந்து தமிழர்களோட பண்பாட்டோடு தொடர்புடைய விலங்கு. அதை இந்த நாய்ங்க வந்து கெடுத்து விட்டுருச்சிங்க. எதெல்லாம் தமிழர்களுக்கு பண்பாட்டோடும் அறிவியல் ரீதியாக தொடர்பு இருக்கோ அதெல்லாம், ஏன்னா அவங்களுடைய வரலாறை அழிக்கிறதுக்கு. அதேமாதிரி ஆமை, தமிழர்களுக்கும் ஆமைக்கு ரொம்ப தொடர்பு. அதை புனிதம் இல்லாத ஆக்கிட்டானுங்க. ஆமாம் தானே? ஆமையை கண்டா ஆமை பூந்த வீடு, ஆமினா பூந்த வீடு விளங்காதுன்னு. அப்படி கிடையாது. ஆமையை வச்சு தான் அவன் கடல்லையே கண்டுபிடிச்சான் தமிழை. இவனுங்க வந்து இவனுங்களுடைய அடையாளத்தெல்லாம் உருவாக்குறது. அங்கங்கே இங்கே இருக்கிற பேரெல்லாம் மாற்றுறது. பஞ்சபாண்டவர் குகைங்கிறது, அகத்திய மலைங்கிறது. அகத்தியன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. சரியா? அது தெரியாமல் நம்மளும் தலையாட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு. சரி. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இம்மலை ஏலமலை குன்றுகள் என அழைக்கப்படுகிறது. ஏலக்காய் மலை. அங்கே தான் ஏலக்காய் விளையும். ஏலக்காய் இருக்குல்ல, இது விளையிற இடம். அங்கே மட்டும்தான் விளையுது இந்த ஏலமலை. கம்பந்தேனி பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அதிலேருந்து போகணும். அப்புறம் அதேமாரி இதுக்கு ஏலமலைக்கு இன்னும் கொஞ்சம் தெற்கில் வந்து கிழக்கு நோக்கி ஒரு குன்று வரும். அதானது வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை. வருஷநாடு ஆண்டிப்பட்டி. இந்த ஆண்டிப்பட்டி குன்றில் தான் என்ன இருக்குது? சதுரகிரி இருக்குது. சதுரகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ போவானுங்களே நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆண்டிப்பட்டி குன்றில் தான் இருக்குது சதுரகிரி. இங்கே அதிகமான ஏலக்காய் பயிரிடுவதால் இப்பெயர் பெற்றது. மிளகு, காஃபிலாம் கிடைக்குது. இவை வடமேற்கில் ஆனைமலையோடும், வடகிழக்கில் பழனிமலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி வருஷநாடு குன்றோடும் இணைகிறது. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வடக்கில் ஆனைமலை, வடகிழக்கில் பழனி குன்று, தென்கிழக்கில் வருஷநாடு ஆண்டிப்பட்டி. ஓகேவா? கேட்பாங்க பார்த்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம். தமிழ்நாட்டில் உயரமான சிகரம்னா இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் இது ஆனைமுடி. அது எங்கே இருக்குது? கேரளா. 2வது உயரமானது தமிழ்நாட்டில் முக்குருத்தி. 3வது வேம்படி சோலை, பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா. ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை இது 2ஓட உயரம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மெயினாக இதோட உயரம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள். வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்று இதான் கிழக்கு நோக்கி போகும். பழனி குன்றுகளுக்கும் வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது? கம்பம், தேனி பள்ளத்தாக்கு. சரியா? வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைகள் இருக்குல்ல, அதை கீழே போயிட்டீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி அதை கீழே போனீங்கன்னா என்னது? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்.
இப்போ என்ன மலை பார்த்தோம்? ஆனைமலை பார்க்கவே இல்லையா? ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. பாருங்கள், இதான் பாலக்காட்டு கணவாய், தெற்கே ஆனைமலை. இங்கே தான் என்ன இருக்குது? அது என்ன ஊர்? வால்பாறை. இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்கிற இடமும் இங்கே தான் இருக்குது, ஆனைமலையில் தான் இருக்குது. கேட்பாங்க. ஆனைமலை தமிழ்நாடு கேரளா மாநில எல்லை பகுதியில் பாலக்காடு கணவாய் தெற்கே அமைந்துள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம் போன்றவை இம்மலைப்பகுதியில் அமைந்து. எங்கே? ஆனைமலையில், பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே. அங்கே தான் என்ன இருக்குது? வால்பாறை இருக்குது. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணையின் மலையின் அடிவாரத்தில் காணப்படுகிறது. ஆழியாறு, திருமூர்த்தி அணைகள். அமராவதி அணை இருக்கா? ஆழியாறு அணை இங்கே, திருமூர்த்தி இங்கே தான் வரும், பக்கத்துலேயே வரும். கேட்பாங்க, ஆழியார் திருமூர்த்தி அணைகள் எந்த மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது? எதை வேணாலும் கேட்கலாம். பழனி மலை. இப்போ என்ன மலை பார்த்தோம்? ஆனைமலைக்கு தெற்கில் கிழக்கு நோக்கி செல்லும். ஆனைமலைக்கு கிழக்கு நோக்கி போகும். திண்டுக்கல் சமவெளி அதெல்லாம். இது சிறுமலை. சிறுமலை பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்ம சேலத்துலேருந்து, இங்கே தான் சேலம் இருக்கா, அப்படியே போனோம்னா அப்படியே போகலாம். மதுரை பக்கத்தில் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்கும், அதான் சிறுமலை. அதுவும் நல்லாயிருக்கும், அந்த இடம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கோம். கிழக்கு பகுதியாகும். பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பழனி மலையின் மிக உயரமான சிகரம் பந்தராவ் ஆகும். வேம்படி சோலை. பழனி மலையில் உயரமானது என்னது? வந்தராவ். ரெண்டாவது வேம்படி சோலை. கொடைக்கானல் பழனி மலையின் தென் மத்தியில் அமைந்துள்ளது. தென்மத்தி இந்த இடத்துல அமைஞ்சிருக்கான். இந்த இடத்துல தென்மத்தி. இவ்வளோ பெரிய மலை பழனி மலை இந்த இடத்துல இருக்கு. அந்த நம்ம ஆண்டி உக்காந்துருக்கிறானா இந்த இடத்துல வரும். இப்படி பழனிக்கு கொடைக்கானலுக்கு 2 வழியில் போகலாம். பழனி வழியாக ஒரு ரூட்டு, அப்படி போய் திண்டுக்கல் இருக்கு இல்லையா, திண்டுக்கல்லேருந்து திண்டுக்கல் லெஃப்ட்டு திரும்ப நம்ம இப்படி ரைட்டு திரும்பணும். கரெக்டாக? என்னது கோடை ரோடா? அதில் திரும்பி இப்படி போகணும். கொடை ரோடு அதில் போய் இப்படி போகலாம், இன்னொன்று இப்படி வரலாம். வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலை குன்று. இது பழனி மலை முடிஞ்சா, இது வந்து என்னது? இது ஆனைமலை. ஆனைமலைக்கு பழனி மலை, அடுத்தது ஏலமலை முடிச்சாச்சு. ஏலமலைக்கு தெற்க இது என்ன பண்ணுது? இப்படி கிழக்கு நோக்கி போகும். வருஷநாடு ஆண்டிப்பட்டி குன்று. ஆண்டிப்பட்டி குன்று தான் என்னது இருக்குது? அந்த சதுரகிரி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள். மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி ஆகியவை இம்மலைகளில் காணப்படுகிறது. இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்க மேகமலை, சுருளி. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து வருஷநாடு ஆண்டிப்பட்டி. மேகமலை, குரங்கணி, காட்டு தீ கூட வந்துச்சுல்ல இப்போ ரீசெண்டாக. கழுகுமலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. சுருளி நீர்வீழ்ச்சி அங்கே தேனி கம்பம் போனீங்கன்னா அங்கே போயிட்டு தான் வருவாங்க. இம்மலையின் தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தெற்கு சரிவுகளில் எது? இந்த பக்கம். இந்த பக்கமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடும். இது வடக்கு சரிவு, இது தெற்கு சரிவு. வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள் இப்பகுதியில் உருவாகிறது. இந்த இடத்த சொல்கிறாங்க. வைகை பழனியிலேருந்து வருது. சுருளி, அதோட இன்னொன்று இந்த பக்கம் சுருளியா. இது வந்துட்டு என்னவா இருக்கும்? கும்பகரை நீர்வீழ்ச்சியாக இருக்கும். இது அடுத்து பொதிகை மலை.
இம்மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில், இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிடும். பொதிகை மலை அடுத்தது அகத்திய மலைக்கு முன்னாடி. இங்கே வருஷ நாட்டுக்கு தெற்கில் தான் பொதிகை மலை. இந்த பிட்டு திருநெல்வேலி மாவட்டம், தெற்கு சரிவு வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டம். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள், தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயரில் அழைக்கப்படுது. அகத்திய மலை சேர்த்தி தானா? தெற்கு சரிவு கன்னியாகுமரி. இத்தனை பேர். ஆமாம், இந்த எதுக்கு? பொதிகை மலைக்கு. அகத்திய மலை, சிவஜோதி பருவத்து, தெற்கு எல்லாம் வடமொழி பேராக வச்சுட்டானுங்க பாருங்க. வந்து உள்ளே பூந்து இதில் எதுவுமே நம்ம வார்த்தை இல்லை. அகத்தியரும் நம்ம ஆள் கிடையாது, கைலாயமும் இங்கே ஒன்றும் கிடையாது. தெற்கு கைலாயமா? சிவஜோதி. மேற்கு தொடர்ச்சி மலை உயிர் பன்மை சேர்ந்த ஒன்றாக திகழ்கிறது. ஆமாம் தானே? பயோடைவர்சிட்டி ரிசர்வ். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே போக போக கிளைமேட்டு மாறும். மலையோட டைப் இருக்குல்ல, சரி, காட்டோட டைப் அப்படியே மாறிட்டே வரும். உச்சியில் போகும்பொழுது என்ன இருக்கும்? ஊசி இலை மரம் இருக்கும். அடுத்தது பசுமை மாறா காடுகள், நீர்வீழ்ச்சிகள், பழமையான கோயிலை விடவே மாட்டானுங்க இவனுங்க. களக்காடு முண்டந்துறை, புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் தான் இருக்குது. மகேந்திரகிரி மலைக்குன்று கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லை பகுதியாக அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை தென்பகுதியாக அமைந்துள்ளது. சராசரி உயரம் கம்மி தான். கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை போல் இல்லாமல் இதனாவது அங்கங்கே பிரேக் ஆகி இருக்கும். பல இடங்களில் வங்காள விரிகுடா கடக்கும் ஆறுகளால் பிரிக்கப்படுகிறது. நம்மவா மேற்கு இதை விட்டுருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான். அங்கங்கே என்ன ஆயிரும்? விட்டு விட்டாக இருக்கும். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் என்ன பண்ணுது? இதை அங்கங்கே பிரேக் பண்ணிடுது. இங்கே பாருங்கள், இங்கூட எதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். காவிரி பிரேக் பண்ணுது. அதேமாதிரி இங்கே பொன்னையாறு, பாலாறு, இது மாதிரி நிறைய ஆறுகள் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. உயரம் 1100லேருந்து 1600 மீட்டர் வரை மாறுபடும். இக்குன்றுகள் பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்கிறது. இந்த குன்றுகள் சமவெளி எங்கே? கிழக்கு கடற்கரை சமவெளி இருக்கா? இந்த பிட்டு அதிலேருந்து பிரிக்குது. இது பீடபூமி. இந்த குன்றுகள் தான் என்ன பண்ணுது? இது பீடபூமி சமவெளியிலேருந்து பிரிக்குதுன்றான். சேர்வராயன், அப்புறம் சேலத்தை சுற்றி இருக்குல்ல, அதெல்லாம் சாக்குன்றுருக்கலாம். சேலம் அங்கே தான் இருக்குது. கொல்லிமலை அப்படி எங்கே போனீங்கன்னா, அங்கேருந்து போனீங்கன்னா பச்சை மலையிலேருந்து விடுமோனா திருச்சி இந்த பக்கம். அப்புறம் சித்தேரி, கல்லூராயன் மலை இதெல்லாம் இருக்கா? ஜவ்வாது மலை அப்படியே இங்கேருந்து சென்னைக்கு போகிற வழியில் பாருங்கள், ஜவ்வாது இருக்கும், ஏலகிரி இருக்கும். இதில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான குன்றுகள் ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை எல்லாம் திருச்சியில். பச்சை மலையெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான குன்றுகள். வட மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஆமாவா? காவேரிக்கு மேலே வட மாவட்டம். ஜவ்வாது மலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான இம்மலைகள் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவியுள்ளது. ஜவ்வாது மலை இந்த ஜவ்வாது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் பரவியுள்ளது. இந்த மலை தான் 2 மாவட்டத்தை பிரிக்குது. வேலூரையும் திருவண்ணாமலையும் பிரிக்கிற மாவட்டம் அது ஜவ்வாது மலை. மேல்மட்டு ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் அது மேல்மட்டு. நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானதாமா. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸம்ஷன், எங்கேயாவது தான் கிடைக்கும். சந்தன மரம்லாம் நிறையா இருக்குது. முன்னாடியே சொல்லியிருப்பேன், சந்தன மரம் இலையுதிர் காடுகளில் தான் இருக்கும், பசுமை மர காட்டில் இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதி எல்லாமே என்னது? இலையுதிர் காடுகள் தான், அங்கே தான் இருக்குது. நம்ம ஏற்காட்டிலையும் இருக்குது சந்தன மரம், இன்னும் இருக்குது, செடியெல்லாம் இருக்குது போகிற வழியில். அங்கே எல்லாத்துக்கும் தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சவங்க பார்த்து தெரியும். ரொம்ப ஹைட்டாலாம் வளராது அது. கல்வராயன் மலை அந்த பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய கரலர் அப்படின்ற பழங்குடியின மக்கள், அவங்களுடைய பேர்லேருந்து வந்தால் கல்வராயன் மலை.
ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவிரி, பாலாறு ஆகிய ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கிறது. சேர்வராயன், இப்போ நான் கல்வராயன் மலை தானே பார்த்தோம். கல்வராயன் மலை இவங்களோட சேர்ந்து இது காவிரி வடிநில பகுதி, சரியா. அடுத்தது இது பாலாறு வடிநில பகுதி. காவிரி, பாலாறு, பாலாறு இங்கே ஓடுது. ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன் இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, காவிரி, பாலாறு இந்த வடிநில பகுதியை பிரிக்கிறவங்க 3 பேர் தான் அப்படின்றாங்க. நடுவில் வேற பெண்ணையார் வேற இருக்கு. சேர்வராயன் மலை நம்ம ஏற்காடு தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான இடம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. சோலைக்கரடு சேர்வராயன் மலையில். சோலைக்கரடுனா அந்த சேர்வராயன் கோயிலில் போய் நின்றுருக்கீங்களா, அங்கே போய் நின்றுட்டு சேலத்தை நோக்கி பார்க்கணும். அதுக்கு எதிரில் ஒரு உயரமான அதான் சோலைக்கரடு. தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான இடம் அது சோலைக்கரடு. அங்கே தான் இருக்குது சேர்வராயன் மலை. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும். ஆனால் சேர்வராயன் அந்த கோயில் தான் உயரமாக இருக்குது. இங்கே பாருங்க 1623 மீட்ரு. கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்வராயன் மலை தாங்க உயரமான இடம். இந்த கோயில் இருக்குல்ல அந்த இடம். இங்கே சேர்வராயன் மலை, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகநூர், வலசைமலை சிகரங்கள் இதெல்லாம் பீக்கு. சேர்வராயன் மலை தான் உயரமானது தமிழ்நாட்டில். கிழக்கு தொடர்ச்சி மலையில் அப்படின்னா ரத்னகிரின்னு நினைக்கிறேன், ஒடிசாவில் வரும். அதான் உயரமானது. இந்தியா பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம். அடுத்து கொல்லிமலை. இதான் கொல்லிமலை. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், சேலம் அங்கே தானே இருக்குது, இப்படி சுற்றிட்டு போய் இப்படி நாமக்கல் வழியாக போவோம். அப்படி கொல்லிமலை அப்படி முசிறி போய் அப்படியே போனோம்னா திருச்சி. இன்னொரு ரூட் இருக்குது இங்கேருந்து இப்படியே உள்ளே பூந்து சாக்குன்றுகள் உள்ளே பூந்து ஆத்தூர் இருக்குல்ல, உள்ளே பூந்து போனோம்னா இந்த வழியாக பச்சைமலை ஒட்டி அப்படியே போகும். பெரம்பலூர் போய் ரைட் எடுக்கணும், பைபாஸ் மாட்டினா திருச்சி வந்துடும். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது கொல்லிமலை. கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லுதாமா. ஆமாவா, கிழக்கு கடற்கரை இணையா, பேரலாம். என்னென்னது இங்கிலீஷில் பேரலல், நேராக ரெண்டு எங்கேயும் சந்திக்காதுன்னு அர்த்தம். அரப்பள்ளீஸ்வரர் கோயில் இந்த மலைத்தொடர் அமைந்துள்ள முக்கியமான புனித ஸ்தலம். ஆமாவா, கொல்லிமலை போனீங்கன்னா அது என்னது, அங்கே அருவி இருக்குல்ல, என்ன நீர்வீழ்ச்சி அது, அருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு கோயில். அங்கே போனால் அமாவாசை பௌர்ணமி உட்காந்து ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. ஆமாம், மை வைக்கிறேன் கை வைக்கிறேன்ட்டு. சரி, இங்கே பாருங்க, பசுமை மாறா காடுகள் இங்கே அதிகம். கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் பசுமை மாறா காடு இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் எத்தனை மலை இருக்குல்ல, அதில் பசுமை மாறா காடு இருக்கக்கூடியது எது, இந்த கொல்லிமலை தான். பசுமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசுமை மரா காட்டுக்கு பேர் சோலாஸ் காடுகள், சோலாஸ் ஃபாரஸ்ட்டும்பாங்க. சரி, இங்கே காஃபி, பழம், மிளகு இதெல்லாம் பயிர்றாங்க, சவுக்கு இதெல்லாம் பயிர்றாங்க. நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். அடுத்து பச்சைமலை. இந்த பச்சைமலை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். கையிலேயே மொபைல் இருக்குது, போட்டு பக்கத்தில் போகிறவங்களாம் அறுக்கலாம். இங்கே இந்த மலை இருக்குது பாரு, அங்கே அந்த மலை இருக்குது பாருன்னு இருக்கலாம்னு சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு அருவியாக இருக்கும், புரிய வைக்கலாம். நீங்களும் போயிட்டு வரலாம், லைஃபுக்கு யூஸ் ஆகும். திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்கள் உயரம் 3 மாவட்டத்துலேயும் சேர்ந்துருக்கு. பசுமையை குறிக்கிறது நம்ம தானே, நல்லா பசுமையாக இருக்கும். பச்சை மலைன்றாங்க. பலாப்பழம் அதிகமாக பயிர் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் கோயம்புத்தூர், மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. தருமபுரி
தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை. திண்டுக்கல் பழனிமலை, கொடைக்கானல். ஈரோடு சென்னிமலை, சிவன்மலை. வேலூர் ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலை. நாமக்கல்லில் கொல்லிமலை. சேலத்தில் சேர்வராயன், கஞ்சமலை. எது கஞ்சமலை? ஏலமில் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல. வெரி குட். சித்திரை கோயிலுக்கு மேல் சித்திரை கோயில் போயிருக்கீங்களா நரேந்திராஜ்? போனது இல்லையா? அப்படியா? சரி சரி. காசு கொடுப்பாருன்னா போயிடலாம். கள்ளக்குறிச்சியில் கல்வராயன், விழுப்புரத்தில் செஞ்சிமலை, பெரம்பலூரில் பச்சைமலை. கன்னியாகுமரி மருதுவாள் மலை என்னவா? திருநெல்வேலி மகேந்திரி, அகத்திய மலை, நீலகிரி. பீடபூமி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பீடபூமி எங்கே இருக்குது? மலைகளுக்கு இடையில் இருக்குது பீடபூமி எல்லாமே. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பீடபூமி தான். கோயம்புத்தூர் பீடபூமி, தருமபுரி பீடபூமி எல்லாம். மதுரை பீடபூமி இதெல்லாம் மதுரை பீடபூமி இந்த இடத்துல வரும். இது கோயம்புத்தூர் பீடபூமி. அப்படியே இது வந்துட்டு தருமபுரி பீடபூமி, பாராமகால் பீடபூமி அப்படிம்பாங்க. மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஏறக்கூடிய முக்கோண வடிவம். 60,000 சதுர கிலோமீட்டராமா பீடபூமி மட்டும். அப்படியே இங்கேருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி பழனிங்கெலாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல உயரமாயிரும். அப்படியே சுற்றிலும் பள்ளமாக இருக்கும். அது மாதிரி தருமபுரி போங்க, அது என்ன கனவா? மஞ்சவாடி கனவாயா? தொப்பூர் கனவா? அப்படியே அணைத்திட்டு வரும் வண்டி. அப்படியே மேலே உயரமாயிரும் பீடபூமி. அது போய் அப்படியே தருமபுரி பீடபூமி, அது போயிட்டு மைசூர் பீடபூமியோடு சேரும். வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாராமகால், அதான் தருமபுரி பீடபூமி. எங்கே போய் சேருது? மைசூர் பீடபூமியோடு போய் சேரும். இங்கே போய் சேர்ந்துடும். ஓகேவா? இது பாராமகால். நம்ம சேலம் அப்படியே இதை கிராஸ் ஆகி போனீங்கன்னா 350லேருந்து 710 மீட்ரு. அதனால தான் பாருங்கள் தருமபுரியில் குளிர் அதிகமாக இருக்கும் சேலத்தோட. ஆமாவா? ஏன்? உயரம் அதிகம். தருமபுரி, கிருஷ்ணகிரி. இப்போ கிருஷ்ணகிரியை சேர்த்திக்கணும். கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. நீலகிரி தருமபுரியா? தருமபுரி இங்கே இருக்குது, தப்பாக போட்டிருக்கானுங்க. சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியது. நம்ம சேலம் மாவட்டமும் கொஞ்சம் கவர் ஆகுது. அப்படியே ஈரோடு இங்கே வரும், கோயம்புத்தூர் அப்படியே இந்த பிட்டு இதெல்லாம். மோயார் ஆறு இப்பீடபூமியை மைசூர் பீடபூமின்னு பிரிக்கிறாங்க. மோயார் இங்கேயா? மோயார் இங்கே வரும், இந்த இடத்துல வரும். இங்கே ஒன்று வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அந்த பகுதியில் சொல்லுது மோயார். மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தியாகும் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கி உள்ளன. நீலகிரி பகுதியில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுகின்றன. சிகர்புடமே அவற்றில் குறிப்பிடத்தக்க. இது தனியாக வரணும், இது வேறு. ஓகேவா? கோயம்புத்தூர் பீடபூமியில் பாயக்கூடிய ஆறுகள் பவானி, நொய்யல், அமராவதி. நொய்யல், அமராவதி, இந்த அமராவதி, பவானி எல்லாம் கோயம்புத்தூர் பீடபூமியா? இதில் இந்த பழனி மலைக்கு இந்த பக்கம் எல்லாமே கோயம்புத்தூர் பீடபூமி தான். மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணவே இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டுள்ளது. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநிலப்பகுதி இப்போ அமைந்துள்ளது. இந்த ஏரியா இந்த பிட்டு இப்படி வரும் தாமிரபரணியிலேருந்து மதுரை பீடபூமி. பிரேக் எடுத்துக்கலாமா? சமவெளி, உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. போயிட்டு வாங்க பார்ப்போம். சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளி. உள்நாட்டு சமவெளிலாம் ஆறு ஓடுதில்ல, அங்கெல்லாம் இருக்கும். அப்புறம் கடற்கரை சமவெளி. சமவெளினாக்கா எதை வச்சு எப்படி சொல்கிறாங்க சமவெளின்னு? 300 மீட்ரு வரைக்கும் ஹைட்டாக ஃப்ளாட்டாக இருந்தால் சமவெளி.
பாலாறு, பெண்ணையாறு, காவிரி, தாமிரபரணி. அதுதான் முக்கியமான உள்நாட்டு சமவெளி உருவாக்கக்கூடிய ஆறுகள். பாலாறு, ஓகேவா? அடுத்தது பெண்ணையாரா, அடுத்தது காவிரி, அப்புறம் வைகையா? வைகையை சொல்லியிருக்க மாட்டாங்க. தாமிரபரணியாக இருக்கும். தாமிரபரணி. தாமிரபரணி இது. காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் வளமான சமவெளி தெரிஞ்சது. சேலம், ஈரோடு ஆறு ஓடுற பக்கத்தில் அந்த ஏரியாவில் மட்டும்தான் சமவெளியாக இருக்கும். கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் பரவி இருக்கு. சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, இந்த பக்கம் போனால் புதுக்கோட்டை, இதெல்லாம் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இதெல்லாம் இங்கே. அது இந்த டெல்டா விட்டுருங்க, இது வரைக்கும் மட்டும் இதோட கட் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல அல்லது சோழமண்டல சமவெளி. முன்னாடியே தெரியும். சோழமண்டலத்தை தான் கோரமண்டலம் மாற்றிட்டானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை பழவேற்காடு வரைக்குமே. இப்படி இந்த பிட்டு அப்படி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டது. நம்ம கிழக்கு நோக்கி தானே பாயுது எல்லாமே. இதோட அகலம், கடற்கரை சமவெளியுடைய அகலம் வந்து 80 கிலோமீட்டர் கடற்கரையிலேருந்து. இது ஒரு உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதியில் கடலில் மூழ்கி உள்ளது. சில பகுதி கடலில் மூழ்கி இருக்குது, சதுப்பு நிலம் இருக்கும். அங்கே ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி. நோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம், தூத்துக்குடி இருக்கு இல்லையா, இங்கே ராமநாதபுரம், தூத்துக்குடி இங்கே வரும். அங்கே கடற்கரையில் மணல் குன்று இருக்காமா, அதுக்கு பேர் என்னவா? தேரி அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள், கோரல் ரீஃப் பார்த்தோம்ல, இந்த ஏரியாலாம் கோரல் ரீஃப் இருக்கும். மன்னார் வளைகுடாவினுடைய கடற்பகுதியில் கடற்கரைகள். கடற்கரைன்னா என்னது? மணற்பாங்கானது, பீச்சு. அந்த தங்க மணல் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரங்கள், ஏன்னா மணல் எப்படி இருக்கும்? தங்க கலரில் இருக்கும். பனை மரம், சவுக்கு தோப்பு. கிழக்கு கடற்கரையில் போய் பாருங்கள், சவுக்கு தோப்புலாம் நிறையா இருக்கும். வறட்சியான பகுதியில் பனை மரம் அதெல்லாம் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை மெரினா, எலியாட் கடற்கரை சென்னையில் 2. அதே மாதிரி கோவளம், காஞ்சிபுரத்துலேருந்து கோவளம் கடற்கரை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு. காஞ்சிபுரம், கோவளம். இப்போ செங்கல்பட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டா மாற்றிக்கோங்க. கோவளம் நல்லாயிருக்கும். வெள்ளி கடற்கரை கடலூர். வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். உயரமான இடத்துலேருந்து பள்ளமான இடத்த நோக்கி போகும். காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை, தாமிரபரணி இதெல்லாம் முக்கியமான ஆறுகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெரும்பாலும் உற்பத்தி ஆகும். அங்கே தானே அதிக மழைப்பொழிவு இருக்குது. எல்லாம் வங்காள விரிகுடாவில் தான் போய் கலக்கும். தாமிரபரணி மட்டும்தான் வற்றாத ஜீவநதி, மற்றதெல்லாம் வற்றக்கூடியதுன்றாங்க. ஏன்னா தாமிரபரணி இங்கே இருக்கா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டுலேயுமே மழை பொழியும். அதே மாதிரி தான் காவிரியுமே அதே மாதிரி தான் வற்றாத ஜீவநதி தான். இவன் இப்படி புக்கில் சொல்லியிருக்கான், பார்ப்போம். காவிரி கர்நாடகா மாநிலம் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில்
பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவேரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி 850 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. கிருஷ்ணராஜசாகர் அணை எல்லாம், கபினி அணை ரெண்டும் திறந்து விட்டா என்ன ஆகும்? காவேரியில் தண்ணி வருது அதிகமாக, அப்படியே பார்டர் கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு பார்டராக இருக்கும். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் எங்கே என்ட்ராகுது? ஒகேனக்கல். இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர். அந்த கடற்கரை பார்த்திங்கன்னா ஒகேனக்கல்ல அந்த கடற்கரை கர்நாடகா, இந்த கடற்கரை இந்த கரை வந்துட்டு தமிழ்நாடு. 416 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழ்நாட்டில் பாய்கிறது. 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக இருக்குது இந்த பிட்டு. இதில் இந்த ஒகேனக்கல்ல அப்படியே அந்த பக்கம் இந்த நடுவில் போனீங்கன்னா ஒரு பிட்டு இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் அதான் வீரப்பனோட ஊர். சொந்தக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சி தவறு அருவி உருவாக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்க தான் என்ன இருக்குது? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் இருக்குது. எந்த நீர்த்தேக்கம்? ஸ்டான்லினா மேட்டூர் அணை. அதை கட்டின என்ஜினியர் பேர் அது. தமிழ்நாட்டிலே பெரிய நீர்த்தேக்கம் அதுதான். சேலம் மாவட்டத்தில் இருக்குது. மேட்டூர் நீர்த்தேக்கத்திலேருந்து 45 கிலோமீட்டரில் பவானி ஆறு இதனுடைய துணையாராக சேருது. பவானி இருக்கு இல்லையா, கூடுதரை ஈரோடு போகிற வழியில் இருக்குல்ல, அதுக்கு மேட்டூர்லேருந்து அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 45 கிலோமீட்டர். காவிரி ஆறு லெஃப்ட் சைடில் போடும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அங்கே போய் பாருங்கள் அந்த ஏரியாவில். வலது கரையில் இணையும். காவிரி இப்படி வந்ததுன்னா இதோட வலது கரை. இங்கே தான் என்னது சாங்கி மன்ற இடம்லாம் இருக்கா. பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி லெஃப்டில் திரும்பி நுழைகிறது. கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் திருமுக்கூடல். அதோட வலது கரையில் 2 துணையாறுகள் அமராவதி நொய்யலும் ஒன்றா சேரும். நொய்யலும் அமராவதி ஒன்றா சேரும். அப்போ 3 ஆறு சேர்ந்துருச்சா? அப்போ என்ன ஆறோட அளவு அகலமாயிரும். அமராவதி நொய்யல், இங்கே இருக்குது நொய்யல். அப்போ இந்த இடத்துல அகலம் அதிகமாயிரும். ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் அகன்ற காவேரி. எங்கே? கரூரில். பேசாதீங்க, கவனிங்க. திருச்சிராப்பள்ளி 2 கிளையாக பிரியும். முக்கொம்பு இருக்கா, அந்த லெஃப்ட் சைடில் போகிறது அதிகமாக தண்ணி வரும்போது அதில் திறந்து விட்ருவாங்க. அதான் கொள்ளிடம். கொலேருன் கொள்ளிடம். வடகிளை வந்துட்டு கொள்ளிடம் மேலே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போகும். கீழே போகிறது காவிரி. 2க்கு நடுவில் தான் ஸ்ரீரங்கம் இருக்கும். அங்கே தான் காவிரி டெல்டா சமவெளி, காவிரியோட சமவெளி தொடங்குது. டெல்டா இன்னும் போகணும். சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து பின் மீண்டும் 2 ஒன்றா சேர்ந்துரும் போல் இருக்குது. ஸ்ரீரங்கம் தீவு நடுவில் ஸ்ரீரங்கம். கிராண்ட் அணைக்கட்டு இன்னும் தள்ளி போகணும். கல்லணை நிறையா கிளையாக பிரிஞ்சு போகுது. டெல்டா முழுவதும் நிறையா பிரிஞ்சு போகுது. முசிறி தாண்டியாச்சு, திருச்சி கொள்ளிடம் நிறையா கிளையார போகும். சரியா? அந்த இந்த என்னென்னா கல்லணை இங்கே வரும், அது பிரித்து விடும். அது தடுப்பணை தான். இங்கெல்லாம் நம்ம டேம்லாம் கட்ட முடியாது. ஏன்னா சுற்றில என்னது சமவெளி. டேம் கட்டினா என்ன ஆகும்? பிரச்சனை. கொஞ்சம் உயரமாக்கிடுவாங்க. தண்ணி மேலே ஏறும் பொழுது மேடான பகுதியில் பாய ஆரம்பிக்கும். சரியா? சர்ப்ளஸாக வந்தாலும் அதுலேயே அந்த வழியிலே போயிடும். அதுக்காக கட்டினது. காவிரி டெல்டா போய் கிளையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். தென்னிந்தியாவின் தோட்டம்
எது? காவிரி டெல்டா, தென்னிந்தியாவின் தோட்டம். இங்கே தான் தமிழ்நாட்டு முழுவதுக்கான சாப்பாடு எல்லாமே இங்கே தான். கடலூருக்கு தெற்கே வங்கக்கடல், நோட் பண்ணிக்கோங்க. காவிரி எந்த இடத்துல போய் கலக்குது? பாம்பன், முயல்தீவு, குருசடை, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவுப்பாறை. தமிழ்நாட்டில் முக்கியமான தீவுகள் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட தீவு இருக்குது. ஸ்ரீரங்கம் ஆற்றுனால் உருவாக்கக்கூடாது தீவு, ரிவரின் ஐலாண்டு. தீவுத்திடல் வந்து சென்னையில் இருக்கும். சென்னையில் விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அங்கே சவுத்தில். அடுத்து பாலாறு, பெரிய இது பார்த்தாச்சு. அடுத்தது பாலாறு. பாலாற்றின் கரையில் இருக்கக்கூடிய நகரம் அது. நியூஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாலாற்று கரையில் இருக்கக்கூடிய நகரம் சென்னையா? அப்புறம் கூவம் சண்டைக்கு வந்துடும். எங்க பார்த்திபன், பாலாற்றோட கரையில் என்ன யார் இருக்கு? வேலூர், கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரி எங்கே கிடக்குது? பாலாறு எங்கே கிடக்குது? கர்நாடகாவில் உருவாகுது பாலாறு. கிருஷ்ணகிரிக்கு வேணால் என்ட்ராகலாம். பாலாறு, இதுதான் பாலாறு. பாலாற்று கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் இது வேலூர். கோலார் மாவட்டம், கோலார் தங்கச்சுரங்கம் இருக்குல்ல, அங்கே தலக்கவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகுதாம். தலக்கவரா எங்கே? கோலார் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. 57% தமிழகத்தில், மீதம் வந்து அங்கே. மீதம் எவ்வளவு? 43. ரைட். கர்நாடகா, ஆந்திராவில் போய். அதோட துணையாறுகள் பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, அதோட துணையாறுகள். தமிழ்நாட்டில் அதோட நீளம் 222 கிலோமீட்டர். வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக போகுது. கூவத்தூருக்கு அருகே வங்கக்கடலை கலக்குது. கூவத்தூர் ஃபேமஸா? எதுக்கு? ஆமாம், எல்லாம் உங்களோட ஃபேமஸ் தான். புரட்சி கிரட்சி எல்லாம். ஆமாம். தென்பெண்ணை, தென்பெருணை. தென்பெண்ணைக்கு இன்னொரு பேர் என்னது? தென்பொருணை. இது கிழக்கு கர்நாடகின் நந்தி துர்கா மலைகளின் கிழக்கு சரிவுகளில் உருவாகுது. பெண்ணையாறுகள் இதுதான். பெண்ணையாறு தான் தென்பெண்ணையாறு. இங்கே நந்தி துர்கா மலையினுடைய கிழக்கு சரிவில் அப்படி உருவாகுது. 77%. அது 55, 56. இது 77% தமிழ்நாட்டில் போய். தென்பெண்ணை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், நிறையா டிஸ்ட்ரிக் வெளியே போயிடுது. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு? வேலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வெளியே போகுது. எது? பாலாறு. இது இத்தனை கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் வழியாக போகுது. கெடிலம், பெண்ணையாறு என 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டிலுக்கு அருகில் பிரியுது. 2ஆக பிரியுதாமா கெடிலம், பெண்ணையாறு. பெருசாக மாட்டாங்க. பெண்ணையாறு, கெடிலம், பெண்ணையாறு 2ஆக பிரியுது. திருக்கோவிலூருக்கு பக்கத்தில். சாத்தனூர் டேம்லாம் இந்த அணையை குறுக்க தான் இருக்குது. சாத்தனூர் இப்போ கூட திறந்து விட்டாங்களா? கெடிலமாறு கடலூருக்கு அருகிலும், பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் வங்கக்கடலை கலக்குது. சின்னாறு, மார்க்கண்டனது, வாணியாறு, பாம்பன் முக்கியமான துணையாறுகள். திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்குன்னு ஏற்படுத்தும் இங்கே. ஏன்னா மலை பிரதேசம்ல வடகிழக்கு பருவக்காற்று இப்போ கூட நடந்துச்சா? ரைட். கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கம் இருக்குது. எந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கம் இருக்குதுன்னு கேட்பாங்க.
ஓகேவா? இது ஒகேனக்கலுங்க, சாத்தனூருங்க, கிருஷ்ணகிரிங்கிறது. எந்தாரு? தென்பொருணை அல்லது தென்பெண்ணையாறு அல்லது பெண்ணையாறு. இவனுங்க ஒரு கதையை விட்டுருவானுங்க. விழாக்கள் நடக்குது தை மாதம். ஏன் தை மாதம்? வருடத்தினுடைய முதல் மாதம், தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதம். அறுவடை செஞ்சு நிறையா விளைச்சல்லாம் வந்திருக்கும். இந்த ஆற்றில் வந்த தண்ணினால தான் என்னாச்சு, விவசாயம் நடந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை போய் வழிபடுறாங்க. வைகை அடுத்தது. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் வைகை ஆறு வருஷ நாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. வருஷ நாடு ஆண்டிப்பட்டை மலையா? ஆமாம், அங்கேதான் உற்பத்தி. இப்பரப்பளப்பு முழுவதும் தமிழகத்தில் எல்லாமே, வேறு எங்கேயும் வேறு மாநிலம்லாம் இல்லை. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இதெல்லாம் எல்லா மாவட்டத்தில் வழியாக போகுது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இத்தனை மாவட்டத்தில் போய் இது போய் கொண்டுட்டு போய் கொட்டுச்சில்ல மணல், அதுதான் இந்த தீவே. கேட்டால் ராமர் கட்டினாருன்ட்டானுங்க. ராமர் எங்கே போய் கட்ட போகிறாரு? இவ்வாற்றின் நீரானது ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகள் நிரப்பப்பட்டு பின்பு ஏரிகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரான ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர்ச்சந்தியில் கலக்குதாம். எங்கே வைகை எங்கே போய் கலக்குது அப்படின்னா எங்கே? பாக் நீர்ச்சந்தி. இந்த பாருங்க, இதுதான் பாக் நீர்ச்சந்தி. அதெல்லாம் ரொம்ப போய் இங்கே தாமிரபரணி, காப்பர் பருன்னா சிற்றோடையாமா, தாமிரபரணி. தண்ணி அந்த மாதிரி கலரில் இருக்குமாம்மா. அதனால் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதி நீரானது செந்நிறத்தோடு காணப்படுகிறது. தாமிரபரணி அம்பாசமுத்திர வட்டம், பாபநாசத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. இதனால பொதிகை மலை, இதான் தாமிரபரணி தான். இது வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடக்கூடியது, வற்றாத நதி தென்னிந்தியாவில். எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னென்னலாம் இது இருக்கோ மூடப்பழக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிடுவானுங்க. இதுக்கு பேர் தான் கல்வியாமா. அகத்தியர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர் எங்கேருந்துடா வந்தார்னா சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்துச்சாமா இமயமலையில். அப்போ எல்லா முனிவரும் அங்கே போயிட்டாங்களாம்மா. அதனால் என்ன ஆயிடுச்சாமா, வடக்கில் அமுங்க ஆரம்பிச்சிருச்சாமா. அப்போ அகத்திய முனிவர், அப்பா நீ போய் தெற்கில் போய் கடைக்கோடியில் போய் நில்லு, பேலன்ஸ் பண்ணு சீசா மாதிரி அப்படின்னு அனுப்பி விட்டாராமா. அப்போ வந்தாராமா. அப்புறம் வந்து தான் அவர் என்ன பண்ணாராமா, தமிழுக்கு இலக்கணம்லாம் உருவாக்கினாராமா. அவரோட சீடர் தான் யாராமா, தொல்காப்பியாராமா அப்படின்னு கதை எல்லாமே. தொல்காப்பிய நூல் இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல கூட அகத்தியர்னு பேர் இல்லவே கிடையாது. இவனுங்களாம் உருவாக்கணும் பொய். நாங்கள் தான் தமிழ் சமஸ்கிருதத்தில் தான் இருந்து தமிழ் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான பொய் புரட்டு எல்லாம். அதையும் நம்மளை படிக்க வைக்கிறானுங்க. அதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை வேறு, மானம் கட்டவனுங்களுக்கு. நான் பொய்யாக பேசுகிறானுங்க. சரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியே பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் கிடக்கு. எது? தாமிரபரணி. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு இதெல்லாம் துணையாறு. தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான். அருவி, நீர்வீழ்ச்சின்னு சொல்லாதீங்க, அருவி. தமிழில் வந்திருக்குல்ல, தூய தமிழில் எழுதுங்கன்னு கேட்டாங்க. என்ன பண்ணணும், அருவின்னு எழுதணும். தருமபுரி, ஒகேனக்கல், திருநெல்வேலியை கல்யாண தீர்த்தமா, தென்காசி குற்றாலம், தேனி கும்பக்கரை சுருளி, நாமக்கல் ஆகாயக்கங்கை, எங்கே கொல்லிமலை, நீலகிரி கேத்ரின் பைக்காரா, சேலத்தில் கிளியூர் எங்கே இருக்குது ஏற்காடு, விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூரில் தான் நிறையா இருக்குது வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூரில் திருமூர்த்தி,
பொள்ளாச்சி பக்கத்தில், பொள்ளாச்சி தாண்டி போகணும், உடுமலைப்பேட்டை. மதுரையில் குட்லாடம்பட்டி, ஆமாம். கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை. உலக்கண்ணா என்னது? உலக்கண்ணா உலக்கையா? நெல் குத்துறது. காலநிலை கிளைமேட்டு தான் நமக்கு தெரியுமே. என்னது? வெப்பமண்டல பருவ காற்று காலநிலை, தென்மேற்கு பருவ காற்று. குளிர் காலம் எப்போ? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. பிப்ரவரிலேருந்து வெயில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்தியாவை வச்சே பார்த்துக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. பிப்ரவரிலேருந்து இன்க்ரீஸ் ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே வெயில் பட்டையை கிளப்பும். அப்புறம் மே எண்டு, ஜூன் ஃபஸ்ட் வீக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசும். அப்போ மேகம் க்ளவுடு ஃபார்ம் ஆகும், வெயிலோட தாக்கம் குறையும். கத்திரி வெயில் மே மாதம். சூரிய ஒளி செங்குத்தான தமிழ்நாட்டை மே மாதம் தான் கிராஸ் ஆகும் 90 டிகிரியில். இந்தியாவோட பார்த்து அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மேகம் இருந்துச்சுன்னா வெயில் இருக்காது. மேகம் இல்லைன்னா வெயில் மண்டையை பழக்கும். 2 கத்திரி வெயில் ஆக்சுவலாக. மே மாதம் கிராஸ் ஆகுதா, ஜூன் எங்கே போகும்? டிராபிக் ஆஃப் கேன்சர் போகும், கடகரேகை. திரும்ப ஜூலை, ஆகஸ்ட் தமிழ்நாடை கிராஸ் ஆகும். ஆகஸ்ட் மாதம் மேகம் இல்லை அப்படின்னா நாங்கள் வெயில் மண்டையை பழக்கும். சூரிய ஒளி பாருங்கள், உங்கள் நிழல் வந்து காலையிலேயே விழுகும். 12 மணிக்கு மட்டும்தான் விழுகும், காலடியிலே நிழல் இருக்காது. 2 கத்திரி வெயில் தமிழ்நாட்டுக்கு. இன்னையா புதுசாக சொல்கிற? அதுதான் நீங்கள் சயின்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அதனால தான் பாருங்கள், இப்போ கத்திரி வெயில் மாதிரி அடிக்குதுமா. என்னப்போ அது ஆகஸ்ட் மாதம் இந்த வெயில் மண்டையை புழங்குது. அப்போ சூரிய ஒளி 90 டிகிரியில் கிராஸ் ஆகுது. செப்டம்பர் எங்கே போயிடும்? ஈக்குவேட்டருக்கு போயிடும். அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அந்த பக்கம் என்ன சூரிய ஒளியாக செங்குத்தா போடுறது தென்னரை கோளத்துக்கு போகும். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சூரிய ஒளியோட கோணம் என்னாகும்? ஸ்லாண்டிங்காக இருக்கும். தமிழ்நாடுனா ஸ்லாண்டிங்காக இப்படி போடும். மே மாதமும் ஆகஸ்ட் மாதமும் எப்படி போடும்? செங்குத்தாக போடும் இப்படி கத்திரி வெயில். அப்போ வெயில் குறைஞ்சிரும். டிசம்பர்லாம் ரொம்ப ஆங்கிள் கம்மியாக இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும். டிசம்பர் குளிர்தா, ஜனவரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஜனவரியும் குளிர் தான். அதான் தை பிறண்டா தரையெல்லாம் நடுங்குதும்பாங்க. அப்போ இந்த டைமில் என்ன வடகிழக்கு பருவ காற்று வங்காள விரிகுடாவிலேருந்து வீசும். அதே வங்காள விரிகுடாவில் என்ன உருவாகும்? சைக்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும், மழை கொட்டுன்னு கொட்டும். எப்போ? அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர். அது எக்ஸ்டெண்ட் ஆகும், ஜனவரி வரைக்கும் கூட பெய்யலாம். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ஜனவரிலாம் மழை பெஞ்சா பொங்கல் அப்போ கூட. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. கடற்கரை இந்தியாவை இரு சம பங்காக பிரிக்கிறது. தமிழ்நாடு கடற்கரைக்கு தெற்கே அமைந்துள்ளது, பூமத்திரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. சூரியனின் செங்குத்து கதிர்களால் வெப்பமானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் இருக்கும். நம்ம பேசின கதை எல்லாமே. தமிழகம் வெப்பமண்டல காலநிலையை அமைந்திருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலை பெறுகிறது. கடல் காலம்னா மாடரேட்டாக இருக்கும் வெயில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில். இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் 2 கடற்கரையோர காலநிலை தாக்கத்தினை ஏற்படுது. இந்த மழைப்பொழிவுலாம் இருக்குல்ல, வடகிழக்கு பருவக்காற்று மழை, குளிர் காலத்தில் மழை பொழிவு, அதெல்லாம் கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையும் அதே வேளையில் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலை நிலைகிறது. ஆமாவா? மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தானே, அங்கே கடற்கரையில் கடல் காலநிலை வெப்பமண்டல கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளதில் மலை குளிர் காலநிலை. ஆனால் தமிழகத்தின் மத்திய பகுதியில் குறைந்த உயரமும் கடலிலிருந்து விலகியும் இருப்பதால் அதிக வெப்பநிலை வறண்ட காலநிலை நிலவுது. நடுவில் பள்ளம் கம்மியாக வெப்பம் அதிகமாக இருக்கும், கடல் மண்டலத்துலேருந்து மேலே போக போக வெப்பம் குறையும். இப்போ சமவெளி வெப்பம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ்ஸு மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல தென்மேற்கு பருவக்காற்றில் நல்ல மழை பொழிவு, கிழக்கு தொடர்ச்சி கடற்கரையில் வடகிழக்கு பருவ காட்டுறப்ப நல்ல மழை பொழிவு இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் பாருங்கள், சேலம்லாம் இருக்குல்ல, கேட்டால் சுற்றிலும் மழை இருக்கிறனால சேலத்துக்கு ஒன்றும் ஆகாது, ஆச்சா ஊச்சாம்பா, மழைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், ஏதோ ஒன்று சொன்னான், ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்ல, மனுஷனுக்கு என்னது பேசிக்கிட்டே இருக்கணும். அதாவது அதனால் தெரியுதோ தெரிய விட்டு அடிப்பானுங்க அப்படியே.
உண்மையா இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது பார்க்குறதில்ல. டிவியில் அதுவும் இந்த ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப்லாம் வந்ததுலேருந்து என்ன ஆகுது, அதில் வரதை படிச்சுட்டு வந்து அப்படியே பயங்கர உண்மையாக இருக்கிற மாதிரியே பேசுவானுங்க. அது 4 பேர் அப்படியா தலையாட்டிகிட்டே இருப்பான். காசு இருக்கிறவன் பேசுவான், காசு இல்லாதவன் கேட்டுக்குவான். அதானே? ஆமாம். அது உண்மைத்தன்மையை பார்க்குறதே இல்லை. அப்படி பரப்புனது தான் என்னது, தமிழ்நாட்டில் மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க, கேரளாவில் மரமே வெட்டலை, அதனால தான் அங்கே மழை கொட்டுது. அதெல்லாம் அது மாதிரி திராவிட கட்சிகள் அழிச்சிட்டானுங்க தமிழ்நாட்டையே. அப்புறம் என்ன இதுக்கு அங்கேருந்து வேலையை தேடி இங்கே வரீங்க? உங்களுக்கு தான் ஆட்சி செஞ்சீங்க, எங்கேருந்து வரீங்க? காங்கிரஸே இருந்தாலும் அவனுங்க ஆளுங்க தான், வேறு ஆளுலாம் பிசி எம்பிசிலாம் அமைச்சராக முடியாது. கேட்கணும், அப்படியே சொல்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. சூரியனின் செங்குத்து கதிர்களின் இடம்பெயர்வால் தமிழகத்தில் பல்வேறு காலங்கள் உருவாகின்றன. 4 கிடையாது, மொத்தம் 6 பருவ காலம் தமிழ்நாட்டுக்கு வருஷத்தில். இளவேனில், முதுவேனில், முன்பனி, பின்பனி, இலையுதிர், கார்காலம், மொத்தம் 6 காலம். தமிழ்நாட்டு நூலை படித்தா தான் நமக்கு அது தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கிளைமேட்டை தீர்மானித்து வச்சுட்டான் பருவ காலத்தை. நம்ம இப்போ இங்கிலீஷ்காரன் படிக்க வச்சதுனால இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டு தரோம். என்ன பண்ணுறது, தலையெழுத்து. சரி, குளிர் காலம் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். டிசம்பர் சரி, அதை இங்கே சேர்த்திட்டானா வடகிழக்கு பருவங்களை வைக்கும். ஜனவரி பிப்ரவரி குளிர் காலம். கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே. வெயில் மண்டையை பழக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஆமாம், எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாவம் அப்படியே பழக்கி விட்டானுங்க. சாப்பாடு எல்லாமே மாற்றிக்கணும். அதேமாரி இந்த வெயில் காலத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ணும் நல்லாவே. வேர்வையில் என்ன ஆயிரும், உப்பு போயிடும். இப்போ நரம்பு மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த முட்டா பயிலுக உப்பு போட்டு சாப்பிடாதுன்னு சொல்கிறானுங்க. யூரோப்பியன்ஸ் இருக்காலும் அவங்க தான் வேறு. யூரோப்பில் வெயில் அடிக்காது, வேர்வை வராது, அதனால் உப்பு போடாமல் சாப்பிடுவான். நம்ம ஊர்லனா வெயில் காலத்தில் வேர்வை அதிகமாக போகும், அதிகமாக உப்பு வெளியேறும் உடம்புல. சரியா? கரெக்டான அளவு, அதுக்கு ரொம்பலாம் சேர்த்திலாம் போன வேணாம். கரெக்டாக உப்பு போட்டு சாப்பிடணும். ஏன்னா நரம்புகள் ஃபங்க்ஷனுக்கு யார் தேவை, ரொம்ப உப்பு, அதில் உள்ள மினரல்ஸ் தான் காரணம். சரியா? ஆமாம். அது தென்மேற்கு பருவ காற்று காலம். அதேமாதிரி தண்ணி, நீராகாரம், தண்ணியாக குடிக்கணும். கஞ்சிலாம் குடிக்கிறாங்கல்ல, நம்ம ஊரில் கஞ்சிலாம் சாப்பிட்டா கேவலமாக நினைக்கிறோம், ஏழைகளோட சாப்பாடு அப்படின்னு. அமெரிக்காவில் டப்பாவில் புட்டியில் வச்சு கஞ்சி விற்கிறானுங்களா, அதுக்கு எத்தனையோ $2 $2 ஒரு டப்பாவில். $2 எவ்வளவு? சும்மா 200 மில்லிங்க குடிக்கிறோம்ல ஜூஸு. நம்ம அவங்க ஒரு காரங்களுடைய ஜூஸை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், சுகர் ஏற்றிக்கிட்டு. அங்கே கஞ்சி, கலிஃபோர்னியா மாகாணத்தில் கஞ்சி விற்கிறானுங்க டப்பாவில் அடிச்சு. புளிச்ச கஞ்சி இருக்குல்ல, ரொம்ப நல்லதாம்மா. நம்ம ஐயோ கஞ்சியா அப்படி ஆக்கிட்டானுங்க நம்மளை. தென்மேற்கு பருவ காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர். மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு இருக்கும் மேலே மட்டும். அப்புறம் அங்கங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அங்கே மோதி லைட்டாக மழை இருக்கும். அவ்வளோதான், ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர். கிழக்கு கடற்கரையில் நல்ல மழைப்பொழிவு. இங்கே என்ன இருக்கும், சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். சரியா? குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி. சூரிய ஒளி செங்குத்து எங்கே படும், தென் அரைக்கோளத்தில் மகர ரேகையில் படும். நமக்கு தமிழ்நாட்டுக்கு சூரிய ஒளியோட கோணம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதான் தமிழ்நாடுனா சூரிய ஒளி கோணம் இப்படி ஸ்லாண்டிங்காக போடும். கோணம் குறைய என்ன ஆகும், வெப்பத்தோட அளவு குறையும் அப்படின்னு பார்த்துருவோம். சூரியனின் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே விளைகிறது. ஐயோ, பூமத்திய ரேகை இங்கே இருக்குது, தமிழ்நாடு இங்கே இருந்தால், மகர ரேகை இங்கே இருக்குது. இக்காலத்தில் தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் சாய்வான சூரிய கதிர்களை பெறுகின்றன. அங்கே கற்றுக்கிட்டதுனால இது ரிவிஷனு அப்போ புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆதலால் மெயின்ஸில் எழுதுனா நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ண தேவையில்ல, அதுக்கு ஒரு தடவை படிக்க தேவையில்லை, கொஸ்டினை புரிஞ்சுட்டு அப்படியே எழுத வேண்டியது தான். சரியா? குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனுப்புன பார்த்தீங்களா? எல்லோரும் படித்து பார்த்தீங்களா? சும்மா பார்க்குறதில்ல, உள்ளே போய் படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியும். எல்லா கொஸ்டினும் தெரியும், 90% தெரியும். புரிஞ்சதை வச்சு சொந்தமாக எழுதணும். ஸ்கூலில் மாதிரி ஒரு பேரா மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதக்கூடாது. இது எல்லா மக்கு சாம்பிராணி பண்ணுற வேலை. நம்ம ஸ்டூடெண்ட் அப்படி பண்ணக்கூடாது. சொந்தமாக புரிஞ்சதை வச்சு எழுதணும். அப்போ உங்களுக்கு மார்க் தனியாக கிடைக்கும். பாருங்கள், காலநிலை சற்று குளிராக காணப்படுகிறது. என்ன காரணம், சூரிய ஒளியோட கோணம் கம்மி. 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடும். இருந்த போதிலும் மலைவாழ் இடங்களில் குளிர்கால வெப்பநிலையில்
சில நேரங்களில் 5 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். நேற்று கொடைக்கானல் எவ்வளவு ஐஸ் கட்டியாக இலை மலை செடி மேலாம் இருக்குது, ஐஸ் கட்டி கிறிஸ்டல் வந்துருச்சு. ஃப்ரோஸ்ட் அப்படின்னு பார்த்தோமா, ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு 2 டிகிரி செல்சியஸ். ஆமாம், சொல்கிறோம். நீலகிரியில் 0 டிகிரியோட கம்மியாக போகுன்றான். அப்போ என்ன, ஐஸ் கட்டி ஆயிரும் எல்லாம் தண்ணியெலாம். அடர் மூடுபனி உருவாக காரணமாகிறது. இப்பருவத்தில் வறண்ட வானிலையே நிலவும். குளிர்காலம், மழை பெய்யாது ஜனவரி பிப்ரவரியில். அப்போ ஈரப்பதம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். குளிராக இருக்கும், துணியை காய போடுங்க, துணி ஈஸியாக காஞ்சிரும். மழை பெஞ்சுன்னா காயாது, சரியா? அப்போ தான் உதடு காலில் வெடிப்பு எல்லாம் வரும். நம்ம உடம்புல உள்ள ஈரப்பதத்தை என்ன ஆயிரும், வளிமண்டலம் உறிஞ்சிக்கும். ஸோ தண்ணி வெத்தினா என்ன ஆகும், எப்படி மண்ணெல்லாம் வெடிக்குது அது மாதிரி நம்ம உதடெல்லாம் வெடிச்சிக்கும். அப்போ ஈரப்பதம் இறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், மேலே ஒரு இன்சுலேட்டர் போடுறோம். மேலே என்னது, எண்ணெயா ஏதோ ஒன்று. அப்போ எண்ணெய்க்கும் உதட்டுக்கும் வளிமண்டலத்துக்கும் தொடர்பு கட் பண்ணிடும். எண்ணெய் வழியாக தண்ணி ஊடுருவி போகாது. அதான் சயின்ஸு, சரியா? அப்புறம் வாஸ்லின் எதில் தயாரிக்கிறாங்க, பெட்ரோலியம். ரைட். கோடை காலம் டிசம்பர் முடிஞ்சா டிசம்பர் 21 எங்கே இருக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரயிலில் படக்கூடிய சூரிய ஒளி செங்குத்தாக படக்கூடிய ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வடக்கு நோக்கி வரும். சரியா? டிசம்பரா ஜனவரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் தமிழ்நாட்டில், ஜனவரி பிப்ரவரி வந்துடுச்சு. மார்ச் 21 அப்போ பூமத்திய ரேகையில் செங்குத்தாக போடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் தமிழ்நாட்டில், சூரிய ஒளியோட கோணம் அதிகமாகிட்டே போகும். அப்படியே வெப்பம் அதிகமாகும். அப்புறம் என்ன ஆகும், அங்கேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணவனுக்கு தான் புரியும், எல்லாம் புரியாது. இது எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கும், புரிஞ்சுருந்தால் அது செம்மையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆங்கிள் அப்படியே மார்ச்சில் எங்கே படுதா சூரிய ஒளி செங்குத்தா, அப்படியே நாங்கள் இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் தமிழ்நாடு கிராஸ் பண்ணோம். ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ வெயில். ஜூன் இங்கே போயிடும், தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கான். சூரியன் வடக்கு நோக்கி நகரு. மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் சூரியனின் செங்குத்துக்கு எதிரான தென்னிந்தியாவில் விழுகிறது. ஆகையால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது. எங்கள் பூமத்திய ரேகையிலிருந்து நான் இங்கேருந்து இதிலேருந்து இது ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, பூமி முழுவதும் வச்சுக்கோங்க. தமிழகம் கடகரேகைக்கு தென்பகுதியில் அமைந்திருப்பதால், ஆமாவா, இதான் கடகரேகை தென்பகுதி, அதிக வெப்பத்தை அனுபவிக்கும். நம்ம அதிக வெப்பநிலை பெறுகிறது. பொதுவாக வெப்பநிலை 30 to 40 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடும். இதில் உள்நாட்டில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும், கடற்கரை ஓரத்தில் வெப்பம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்பருவத்தில் குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தின் தென்பகுதி முன் பருவமழை மூலம் வெப்பச்சலனம் மூலமும் மழையை பெறும். மே மாதம் சாரல் பார்த்தோம்னா மாஞ்சாரல் இந்தியா முழுவதும் பார்க்குறப்ப கேரளாவில் அது மாதிரி மே மாதம். சேலம் சொல்லுவான் வெயில். ஆமாம், வெயில் மண்டையை புழங்கும். மே மாதம் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகணும்னா டெய்லி சாயந்தரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். என்ன மழை பொழிவு இதில் பார்த்தாலும் ஈக்குவேட்டர் ரீஜனில் அது மாதிரி வெப்பச்சலன மழை, கன்வெக்ஷன் ரெயின்ஃபால். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, 4 மணி மழை. தென்மேற்கு பருவ காற்று காலம் ஜூன் வந்துருச்சு. சூரிய ஒளி செங்குத்தாக எங்கே படும், கடகரேகை. இங்கே லோ ப்ரெஷர். அப்போ இங்கேருந்து காற்று தென் பசிபிக்கிலேருந்து வீசும் இந்திய பெருங்கடல் வழியாக. இங்கே போயிட்டு என்ன ஆகும், கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் வலதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கேரளா மலை மறைவு பிரதேசம், மழை கொட்டுன்னு கொட்டும். தமிழ்நாடு கேரளா காற்று முக திசை, மழை கொட்டுன்னு கொட்டும். தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசம், மேகம் மட்டும் கிராஸ் ஆகும். பாருங்கள், தென்மேற்குல இருந்தால் கிராஸ் ஆகும், நின்று பாருங்கள். அப்போ மழை பொழிவு, அதே வெயிலோட அளவு குறையும், மழை பொழிவு இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சி நல்ல மழை இருக்கும். எங்கள் ஆனைமலை,
வால்பாறைலாம் இருக்குல்ல, அது ஊட்டி அங்கெல்லாம். அப்புறம் கிழக்கு சரிவில் லைட்டாக இருக்கும் மழைப்பொழிவு. அப்புறம் கீழே இந்த பக்கம் வர வர மழைப்பொழிவு இருக்காது. அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, எங்கெங்கே இருக்கோ சேலத்துலாம் லைட்டாக மழை இருக்கும். அப்போது நம்மளை சுற்றி மலை இருக்குல்ல, அதில் மோதி மேலே ரைஸ் ஆகி மழை கொட்டும். அல்லது வெப்பம் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகி வெப்பச்சலன மழை பெருக்கும். எப்போ தென்மேற்கு பருவக்காற்றில். மற்றபடி வேறு எங்கேயும் மழைப்பொழிவு இருக்காது. கிழக்கு கடற்கரையெல்லாம் மழைப்பொழிவே இருக்காது. எப்போ, தென்மேற்கு பருவக்காற்றப்போ. மார்ச் முதல் மே மாதம் வரை சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது. இதனால் என்ன ஆகும், அழுத்தம் குறையும். வெப்பம் அதிகமானா வளிமண்டல அழுத்தம் குறையும். ஞாபகம் இருக்கா? இச்சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடல், அங்கே வந்துட்டு குளிராக இருக்கும், தென்னரைக்கோளம். அப்போ உயர் அழுத்தத்திலேருந்து தாழ் அழுத்தத்து நோய் என்ன வீசுது. இது தென்மேற்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். இப்பருவத்தில் அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்றின் மலைமறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைந்துள்ளதால் மிக குறைவான மழைப்பொழிவை பெறும். மரத்தை வெட்டிட்டான் அப்படின்னு இல்லை பாருங்கள். சரியா? இனிமேல் சொல்லுங்க, புரிய வைங்க. அந்த அடுத்தவன் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே கேள்வி கேட்காம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு தர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. மலைமறைவு பிரதேசம் கேரளாவில் மலை கொட்டுன்னு கொட்டும். டிகிரி முடித்தவங்களே பேசுகிறாங்க. சொன்னாலும் ஒரு அம்மா வக்கீல், அந்த அம்மா முற்போக்குவாதி தான். ஆகா, கேரளாவில் பாருங்கள் எவ்வளோ மழை பொழிவு, எவ்வளோ மரம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏன்னு தெரியல, எவ்வளோ தண்ணி ஓடுதுங்க, அங்கே ஓடலை. இதுதான் அம்மா, நீ ஏதாவது அந்த வீடியோவை பார்த்தா கற்றுக்கோ. சரியா? ரைட். அவங்க நல்ல பேச்சாளர், முற்போக்குவாதி. இப்போ கூட முஸ்லீமாக மாறி இருப்பாங்க அவங்க. இப்பருவத்தின் மழைப்பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி குறையும். சரியா? ரைட். இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் நல்ல மலை, அப்புறம் கிழக்கு சரிவில் கொஞ்சம் மழை பெய்யும். அப்படியே உள்ளே போகப்போ மழை பொழிவே இருக்காது. கடற்கரைலாம் மழை பொழிவு இருக்கவே இருக்காது தென்மேற்கு பருவ காட்டுறப்ப. வடகிழக்கு பருவ காட்டுறா அப்படியே உள்ட்டா. கடற்கரையில் செம்ம மழை இருக்கும், உள்ளே வர வர மழை பொழிவு குறைஞ்சிடும். அப்புறம் எங்கெல்லாம் மழை இருக்கோ அங்கே மேலே ரைஸ் ஆகி அந்த இடத்துலலாம் மழை கொட்டும். அதனால சேலம்லாம் நல்ல மழை இருக்கும். அவ்வளோதான். கோயம்புத்தூர் பீடவும் சராசரியாக அங்கே பாருங்கள் இருக்கிறதுலே மழைப்பொழிவு எங்கே கம்மி, கோயம்புத்தூர் பீடவும் தான். எனினும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை கிடைக்கும். மலை பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அதனால். வடகிழக்கு பருவக்காற்று காலம். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தில் முதல் பாதி வரை நீடிக்கிறது. வடகிழக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் முதல் பாதி, அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ஜனவரி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அவன் சொல்லுவான் மத்திய ஆசியா வட இந்தியா பதில் என்னது உயர் அழுத்தம், வெப்பம் கம்மியாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த மேப்பு. இங்கெல்லாம் உயர் அழுத்தம், குளிர்ச்சி இல்லை, தர சீக்கிரம் கூலாயிரும் இங்கெல்லாம். அப்போ இங்கேருந்து காற்று வீசும். தாழ் அழுத்தம் இங்கே அங்கேருந்து வீசும். தமிழ்நாட்டு வங்காள விரிகுடாவிலேருந்து ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் ஆந்திரா அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு அப்படியே போகும். கர்நாடகா வடகிழக்கு பருவ காட்டுறப்ப இந்த மாநிலம் மட்டும் தான் மழை பொழிவுக்கு. வட இந்தியாவில் பெறும் மேற்கத்திய இடையூறுகள் அப்படின்னு. வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது எங்கே, வட இந்தியாவில் உயர் அழுத்தம். இப்பருவத்தில் சூரியன் கடகரையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் அங்கே போயிடுச்சு. வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்திலிருந்து பெரும் மாற்றம் ஏற்படுது. மகர ரேகைக்கு போயிடுச்சு, மேலேருந்து ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணி டிசம்பர்லாம் மகர ரேகையில் போடும். இதனால் வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. இப்படி வீசும். அங்கெல்லாம் ட்ரை, துணியெல்லாம் காய போட்டிங்கன்னா இப்போ குளிர் காலத்தில் சீக்கிரம் காஞ்சிடும். அப்படி இங்கே கிராஸ் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டில் மேகமாகவே இருக்கா அன்றைக்கி கூட. அப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா வெளுத்து கட்டிடும் மழை. சைக்ளோன் ஃபார்ம் ஆகலாம் எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மேலே ரைஸ் ஆகி மழை கொடுக்கும். இக்காற்று கோரியாலிஸ் விசை காரணமாக வட அரைக்கோளத்தில் கோரியாலிஸ் விசைனால் எந்த பக்கம் போகும் காற்று, விளக்கமடையும். கேள்வி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும்.
தென்னரை கோலத்தில் இடதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது சொல்கிறான் திசை விளக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. ஆகியால் இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுது. இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வருது? வடகிழக்குலேருந்து. சிலுவை இங்கே வரைங்க. எங்கேருந்து திசை பார்க்கணும் அந்த இடத்துல சென்டராக வரைஞ்சிடணும். இப்போ வடகிழக்கு. அதேமாதிரி தென்மேற்கு பருவக்காற்று அதுக்கு ஆப்போசிட்டாக வீசிச்சா இப்படி வீசியிருக்கும். அப்போ போன காற்று ரிட்டர்ன் வருது. அதனால் என்னது? ரீட்ரீட்டிங் மான்சூன். திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்று ரீட்ரீட்டிங் மான்சூன். அல்லது பின்னடையும் பருவக்காற்று. முன்னாடி போணுச்சுல தென்மேற்கு பருவக்காற்றில் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. இப்பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும். தமிழ்நாட்டில் பெரும்பகுதி மழைப்பொழிவு இந்த வடகிழக்கு பருவக்காற்றில் தான் கிடைக்கிது. தமிழ்நாட்டின் வருடாந்திர மழை 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது. பெரும்பாலுமே சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதெல்லாம் சேர்த்துனோம்னா இந்த காலகட்டத்தில். கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40% 50% வருடாந்திர மழை பெறுகிறது. இப்போ கடற்கரையில் தான் என்னது? மழை பொழிவு அதிகம். வடகிழக்கு பருவக்காற்று. வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. சைக்ளோன் என்ன? சென்டரில் லோ ப்ரெஷர், சுற்றிலும் ஹை ப்ரெஷர். வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளி தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. பெய்யுதா? அதை மாற்றலாம். சென்னை அழிய போது ஆகா ஊகாமானுங்க இவங்க வந்தோடனே. அவங்க இருக்கிறப்ப அழியாது, ஒன்றும் பண்ணாது, அப்படியே பரப்பானுங்க. நார்மலான இயற்கை விஷயம், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஆறு ஓடுற இடம் பள்ளத்தெல்லாம் வீட்டை கட்டிக்கிட்டு ஐயா வீட்டுக்குள்ளே தண்ணி பூஞ்சி போய் அதறது. பொண்ணையார் போய் அங்கே போய் கட்ட சொன்னா புரியுதா? ஆமாம். ஒரு சில டைமில் அலற மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் 50% மழை பொழிவு வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. 50%. அது 48. இங்கே பாருங்க 48. சூறாவளி மூலம் 50, 98. அப்போ 2% என்னது? வேறு. தென்மேற்கு பருவத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கேள்வி இதெல்லாம் பார்த்துக்கணும். கதையாக கேட்டுவாங்க. பார்த்திபன் கதையை கவனிச்சுட்டு வரணும், கொஸ்டினாக பார்க்காதீங்க. அவன் எப்படி ஆன்சர் பண்ணாலும் அடிக்கலாம். இப்பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதி 100லேருந்து 200 சென்டிமீட்ரு. இதை புரிஞ்சுக்கிட்டா என்னது? அடுத்தது வெஜிடேஷன் போட்டுடலாம் ஈஸியாக. மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் கிடைக்குது. உள் மாவட்டங்களில் எப்பயுமே மழை பொழிவு கம்மி தான். சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்கள் உயிர் உடைமைகளுக்கெல்லாம் அது பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேவா? நடந்துச்சாப்போ வால்பாறைக்கு அருகில் சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறக்கூடிய பகுதி. கோயம்புத்தூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூர் கிடையாது. தமிழ்நாட்டில் கம்மியான மழை பிரிவு பெறக்கூடிய இடமும் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அதிகமான மழை இடமும் என்னது? கோயம்புத்தூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் கம்மியாக மழை பெய்யக்கூடிய ஊர்னா கோயம்புத்தூர் தான். அங்கே மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்றாங்க. தண்ணி வசதி எதுவுமே இல்லாத ஊர். அப்புறம் சிறுவாணி டேம்லாம் கட்டி நீதி கட்சி ஆட்சியில் அங்கே மனிதெல்லாம் வாழலான்னு ரெடி பண்ணாங்களாம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. எவனும் பேச மாட்டான். இங்கிலீஷ்காரன் பெரியலையே. தமிழ்நாட்டின் மண் வகை வண்டல் மண், அலுவியல் சாயில். எங்கே இருக்குது வண்டல் மண்? ஆற்றுப்படுகை, ஆற்று பள்ளத்தாக்கு. அப்புறம் வேறு எங்கே இருக்கும்? மணல் எங்கெங்கே இருக்கும்? அதான் இது வரைக்கும் நான் படிக்கலையே சார். உங்கள் அறிவை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ராஜஸ்தானா? தமிழ்நாட்டில் எங்கே ராஜஸ்தான் இருக்குது? கடற்கரை சமவெளி. கடற்கரையில் என்ன இருக்கும்? மணல் தானே இருக்கும். 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கா கடற்கரை சமவெளி. அப்புறம் டெல்டாலாம் இருக்குல்ல, கடற்கரை சமவெளி தானே அது. ஐயோ இந்த கேள்வி நான் இதுவரை கேட்கலன்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியும்? கொஸ்டினை புரிஞ்சு நமக்கு என்ன தெரியும், எங்கே குழு பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். பெரியார் சொன்னதான். அறிவு இருக்குது, யோசி, அதை சிந்தி. உங்கள் அறிவு யோசிங்க. மனப்பாடம் பண்ணி வச்சதை வச்சு யோசிக்காதீங்க. கரிசல் மண் எங்கே இருக்கும்? பிளாக் சாயில் எங்கே இருக்கும்? அறிவு விட்டு சொல்லுங்கள். பீடபூமி. செம்மண். மழை பொழிவு கம்மியாக இருக்கக்கூடிய பீடபூமி பகுதிகளில் செம்மண் இருக்கும். ஓகேவா? அடுத்தது சரள மண், லேட்ரைட் சாயில். அதிக மழைப்பொழிவு அதிக வெப்பம் இருக்கிற இடத்துல இருக்கும். உவர் மண். உப்பு கைக்கிற மண் எங்கே இருக்கும்? கடற்கரை சமையலில் இருக்கும். அவ்வளோதான். சதுப்பு நிலம்லாம் இருக்குல்ல, உப்பு. அவ்வளோதான். அதை புரிஞ்சிட்டே வந்தீங்கன்னா போதும்.
அங்கே 4 ஆப்ஷன் அந்த புரிஞ்சதை வச்சு தான் நீங்கள் ஆன்சரே போடணும். அப்போ தான் படிச்சிருக்கோன்னு அர்த்தம். கொஸ்டின் அண்ட் ஆன்சரை மனப்பாடம் பண்ணதை வச்சு போட்டிங்கன்னா ஆமாம் மூளை வேலை செய்யலைன்னு அர்த்தம். அங்கே போய் பெஞ்சை தான் தேய்க்க போகிறோம். வண்டல் மண் ஆறுகள் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் கடற்கரையோர பகுதியில் இம்மண் காணப்படும். ஓகேவா? எந்தெந்த டிஸ்ட்ரிக் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. கடற்கரையில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் இருக்குது எடுத்து பாருங்கள், மேப் எடுத்து பார்க்கணும். திருவள்ளூர், சென்னை, வடக்குலேருந்து ஆமாம் ஆடுறா, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கும்பகோணம், அப்புறம் மயிலாடுதுறையா, அதெல்லாம் டெல்டா தானே. மயிலாடுதுறை, அப்புறம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் இருக்கான்னு பாருங்க. விழுப்புரத்தை விட்டோமா? ஆமாம், கன்னியாகுமரி எல்லாம். சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் சிறிய அளவில் காணப்படுது. இந்த மண்ணில் என்னென்னலாம் நல்லா விளையும்? இருக்கிறதுலே வளமான மண் எது? எல்லாமே விளையுங்க. அடுத்து கரிசமண், பிளாக் சாய், தீப்பாறை, சிதைவடைதன் மூலம் உருவாகிறது. ரீகர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். பருத்தி நல்லா விளையும். ஆமாவா? அதனால் பருத்தி மண்ணுன்னு பேர். பீடபூமி எங்கெங்கெல்லாம் இருக்குது? மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி தொடச்சி தான் விருதுநகர்லாம், திருநெல்வேலிலாம், தூத்துக்குடி, இதெல்லாம் மதுரை பீடபூமி. அப்புறம் சேலம், தருமபுரி அதெல்லாம் சேர்த்திக்கலாம். அடுத்து செம்மண், மழைப்பொழிவு இல்லாது. தமிழ்நாட்டில் எங்கே மழைப்பொழிவு இருக்காது? உள் மாவட்டங்கள். உள் மாவட்டம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், அப்படியே புதுக்கோட்டை, இங்கே இருக்கும் என்னது திருச்சிக்கு முன்னாடி பெரம்பலூர், அரியலூர், அதெல்லாம் அங்கெல்லாம் ஆறு ஓடாது. அப்புறம் திருவண்ணாமலை இதெல்லாம் இது இருக்குது, ஆறு ஓடுறதுனால தப்பிச்சிக்கு. மலைகள்லாம் இருக்கிறதுனால தப்பிச்சிச்சு. சிவகங்கை, ராமநாதபுரம் முக்கியமானது. அதுபோக நான் சொன்னதெல்லாம். சரளை மண், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி, கடற்கரை ஓரம், அங்கே தானே அதிக மழை பொழிவு. அதெல்லாம் காஞ்சிபுரம் கடற்கரை, திருவள்ளூர் கடற்கரை, தஞ்சாவூர் கடற்கரை, நீலகிரி மலையினுடைய உச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். சரளை மண்ணில் என்ன போடுவாங்க அதிகமாக? முந்திரி, காஃபி, தேயிலை. கடற்கரைலாம் என்னது? முந்திரி மரம் இருக்கா? நம்ம கடலூர் அங்கெல்லாம் உவர் மண். சோழமண்டல கடற்கரையில் மட்டும் இருக்குது. வேதாரண்யம் பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் உவர் மண் காணப்படுது. வேதாரண்யம் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த வருங்க, இதான் வேதாரண்யம். இது இலங்கை. அங்கே உப்பு தயாரிக்கிற தொழில் நிறையா நடக்கும். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகா அப்படின்னு மனப்பாடம் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பதிய வைத்துள்ளதாம். சுனாமி நடந்த நாள் நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் 26. நாளைக்கு நாளானிக்கா 2004. கரெக்டாக இருந்து 20 வருஷம் ஆகி போச்சு. அப்போல்லாம் நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் குழந்தையாக இருந்திருப்பீங்க. மண்ணரிப்பு. மண்ணரிப்பு எதனால் ஏற்படுது? வெப்பமண்டல எதிர்காடுகள். எனக்கு தெரிஞ்சு இதோட நிறுத்தலாம். நாளைக்கு பார்ப்போம். போதும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? கிளைமேட் பார்க்கல தானே? பார்த்துட்டோம். இந்தியாவோட இயற்கை அமைப்பு, கிளைமேட்டு, சாரி இந்தியான்ற தமிழ்நாடு, அப்புறம் மண், தமிழ்நாட்டோட மண் வகைகள். மண்ணரிப்பு மட்டும் பார்த்துடலாமா? இல்லை, ஆமாம், மண்ணரிப்பை மட்டும் பார்த்துடலாம். மண் எதனால் அரிக்கும்? காற்று, நீர், கிளேசியர் நம்ம ஊரில் அதனால் விட்டுடலாம். சரியா? சரி. மண் ஒரு புதுப்பிக்க இயலாத வளம். நோட் பண்ணிக்க, முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மண் உருவாகிறதுக்கு 1 சென்டிமீட்டர் ரூபா 100கணக்கான வருஷம் ஆகுன்றான். காடுகள் அழிப்பு மண்ணரிப்பிற்கான காரணம். அதிக மேய்ச்சல், கிராசிங், நகரமயமாதல், மரத்தெல்லாம் வெட்டிடுறோமா, அதெல்லாம். அதிக மழைப்பொழிவு, இதனால் மண்ணரிப்பு இருக்கும். மண் வளத்தை குறித்து விளைச்சலை குறைக்கும்.
மண் வளத்தை பாதுகாக்கிறது அவசியம். இதில் வந்து ஒரே ஒரு கேள்வி, மண் அரிப்புக்கான காரணம் சரியா? மண் ஒரு புதுப்பிக்க இயலாத வளம், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். இதோடு இருக்கட்டும். நாளைக்கு இயற்கை தாவரம், கிளைமேட்டை வச்சு என்ன பண்ணலாம், இயற்கை தாவரத்தை டிசைட் பண்ணிடலாம். ஓவர். நாளைக்கு இதைப்பா, நாளைக்கு கிளாஸ் இல்லையா?